அந்த தனியார் கல்லூரியில் அவள் பௌதிக ஆசிரியை. பிஎஸ்சி மாணவிகள் பலரை கட்டி மேய்க்கும் பொறுப்பான வேலை. ஆனால் ஓய்வு நாட்களில் அவள் பள்ளிக்கூடத்து சிறுமி போல வீட்டில் மகிழ்ச்சியில் பொங்கி போவது வழக்கம். வெள்ளிக்கிழமை மாலை அவள் நேரிடையாக வீட்டுக்கு வரவில்லை. கல்லூரி முடிந்ததும் 4 மணி அளவிலே பஸ் பிடித்து அடையாருக்கு புறப்பட்டிருந்தாள். சில நாட்களாக அவளுக்கு ஒரு சந்தேகம். அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் முன் அவள் மித்ரனிடம் ஏதும் தெரிவிக்க விரும்பவில்லை. ஒரு தலைவலிக்கு கூட அவள் டாக்டர் ரேவதியை தேடிக்கொண்டு அடையாறு வரை போவது வழக்கம். அந்த அம்மாளின் கைராசியில் ஒரு நம்பிக்கை. கஸ்தூரிபாய் நகரில் இருந்த ரேவதியின் கிளினிக்கில் இருந்து அவள் வெளியே வந்து பஸ் பிடிப்பதற்குள் மாலை பொழுது அமரத் துவங்கி விட்டிருந்தது. நிலையத்திலிருந்து இறங்கி வீட்டை நோக்கி நடப்பதற்குள் தெருவிளக்குகள் பளீரென்று எரிய ஆரம்பித்தன. அவள் கணவன் அலுவலகத்தில் இருந்து திரும்பி விட்டான் என்பதை தோட்டத்திற்குள் நுழைந்ததுமே கண்டுகொண்டு விட்டாள். திறந்து வைத்துவிட்டு போயிருந்த கராஜ் கதவு மூடியிருந்தது. வீட்டு வராந்தாவிலும் சமையல் அறையிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. வழி நெடுகிலும் அவள் நேரத்தை பற்றியே கவலைப்படாது மனம் நிறைந்த மகிழ்விலே திளைத்தபடி வந்து கொண்டிருந்தாள். பெற்ற தாயைப் போல டாக்டர் ரேவதி அவளது முதுகை தடவி கொடுத்தபடி பேசினாள். நிறைய பால் சாப்பிடணும், நான் குறிப்பிட்டு தரும் தேதிகள்ல என்னை வந்து பார்க்கணும், நான் கொடுக்கிற ஆலோசனைகளை இம்மி பிசகாம கடைபிடிக்கணும் தெரியுமா? கண்டிப்பும் அன்புமாக கண்களை சிமிட்டி கொண்டு அவளது கன்னத்தை லேசாக வேடிக்கையுடன் டாக்டர் அம்மாள் தட்டிய போது அவளுக்கு தாயின் நினைப்பு வந்துவிட்டது. நன்றி உணர்விலே கண் இம்மையில் ஈரம் கட்ட அவள் புன்னகைத்துவிட்டு விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினாள். சங்கதியை கேட்டதும் மித்திரன் முகத்தில் ஏற்பட போகும் மாறுதல்களை எண்ணியபடியே தனக்குள் சிரித்து கொண்டவள் கைப்பையில் இருந்த சாவியை எடுத்து வாயிற்கதவின் காத்ரேஜ் சாவி துவாரத்தில் நுழைத்து திருப்பினாள். மித்திரனுக்கு பாம்பு செவி. அனுவா, அப்பாடி, கவலைப்பட்டுட்டேன். உன் சிநேகிதி ஹேமாவோட கடத்தெருவுல சுத்திக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். அடுப்பிலே கொதித்து கொண்டிருந்த சாம்பார் பாத்திரத்தை இடுக்கியால் பிடித்து தூக்கியபடி சாப்பாட்டு அறைக்குள் வந்தான். அவள் திரும்புவதற்குள் சாப்பிட தயாராக தட்டுகளை மேஜை மீது வைத்திருந்தான். அருகிலே டம்ளரில் நீர், எல்லாம் தயார். சாம்பார் பாத்திரத்தை கவனமாக மேஜை நடுவில் வைத்தபடி, வாத்தியார் அம்மாவுக்கு பசி தாங்காதேன்னுட்டு எல்லாத்தையும் தயாரா வச்சிருக்கேன் என்று சிரித்தான் மித்திரன். அலுவலகத்திலிருந்து வந்து குளித்து அவன் மீண்டும் வெளியே செல்ல தயாராக உடுத்து கொண்டிருப்பதை கண்டு அவள் திடுக்கிட்டு போனாள். பகல் பொழுதே உனக்கு டெலிபோன் பண்ணிருக்கணும், வேலை சரியா இருந்தது, வந்ததும் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். டைரக்டரோட திடீர் ஏற்பாடு. ராத்திரி பிளைட்டுக்கு பாம்பே கிளம்பிட்டு இருக்கேன். பெட்டியெல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்பணும். நீ வரலையேன்னு கவலையா போயிட்டுது. உம்மிடியார் சென்டர்ல ஏதோ சேல்ஸ்னு காலையில பேப்பர்ல பார்த்தேன். அங்கதானே போயிருந்த? டாக்டர் ரேவதிய பார்க்க கூறியபடி அவள் குளியலறைக்குள் விரைந்தாள். வழக்கமா வரும் ஒத்த தலைவலி தானே? முகத்தை கழுவினாள். அவசரமாக துளைத்து முடியை சீராக்கி அலமாரி தட்டில் இருந்த குங்குமச்சிமிழை திறந்து பொட்டு வைத்துக் கொண்டாள். வெளியூர் புறப்படும் இந்த வேளையில் இதை சொல்ல வேண்டியது அவசியமா? அலுவலகத்தில் வேலையில் மனம் ஓடாமல் படாத பாடுபடுவாரே. மித்திரனுக்காக மனம் கரைந்து போனாள். நான் ஏதாவது உதவி செய்யணுமா? கேட்டபடி சாப்பாட்டு அறைக்குள் வந்தாள். கட்டாயமா? குறும்பாக சிரித்தபடி, என் கூட உட்கார்ந்து நீயும் சாப்பிடணும், ஏன்னா நான் திரும்ப 1 வாரம் பிடிக்கும் என்றான் தொடர்ந்து. கண்களுக்கு இமை போன்ற கணவன் மித்திரன். கணவன் என்பதை விட உயிருக்கு இனிய நண்பன் என்று நினைக்கும் அளவிற்கு சரிசமமான உரிமை தந்து அவளை மதிப்போடு நடத்துபவன். 3½ வருட தாம்பத்திய வாழ்வில் அவள் அறிந்த அனுபவம்தான் அடிக்கடி இப்படி ஒரு பிரிவு அவர்களுக்குள். கம்பெனி காரியமாக பாம்பேக்கும் டெல்லிக்கும் கல்கத்தாவிற்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை அவன் பறந்து கொண்டிருப்பான். திரும்ப சில நாட்கள் பிடிக்கும். சாதாரணமாக அவன் வார நாட்களில் தான் கிளம்புவது வழக்கம். இந்த முறை வார இறுதியில் அவன் கிளம்புகிறானே, அவளுக்கு ஒரு சிறு உறுத்தல். சனி ஞாயிறு விடுமுறை நாட்களை அவள் தன்னந்தனியே வீட்டில் கழிக்கப் போகிறாள். காலையிலிருந்து அஸ்தமிக்கும் வரை பொழுது நீண்டு கனத்து அவள் பொறுமையை சோதிக்கப் போகிறது. என்ன ஒரே மௌனம்? வேடிக்கையாக அவள் அருகே வந்த மித்திரன் அவள் தோளை தொட்டு உலுக்கினான். குளித்த பின் பயணத்துக்கு தயாராகி கொண்டிருந்தவன் மேலிருந்து கம்மென்ற டியோடஸ்பிரியின் மனம் அவனது அருகாமையை இனிமையை உணர்த்திய போது மனம் லேசாக கனத்தது. இன்னைக்கு பார்த்தா அவன் கிளம்பணும். நாளைக்கு பகல் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச பருப்பு கிச்சடி செய்யலான்னு திட்டம். ஃபவுல் பிளே படத்துக்கு போகணும்னு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சிணுங்கியபடி துவாலையை நாற்காலி முதுகில் போட்டுவிட்டு தட்டுக்களில் பரிமாறத் தொடங்கினாள். பாம்பேலேருந்து திரும்பின அப்புறம் எனக்கு பருப்பு கிச்சடி கிடைக்காதோ? ஃபவுல் பிளே பார்க்க முடியாம போயிடுமா? கேலி செய்தபடி அவளை இழுத்து எதிர் நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு சாப்பிட துவங்கினான். வேலைக்கு போகும் முன் சமைத்து ஃப்ரிட்ஜுக்குள் திணித்து விட்டு போன அவசர சமையல்தான். பதார்த்தங்கள் சுவையாக தான் இருந்தன.
புடலங்கா கூட்டு A1. சமையல்லயே நீ ரொம்ப கெட்டிக்காரிதான், புகழ்ந்தான் மித்திரன். சமயக்காரியோட பொண்ணு, பரம்பரை குணம் எங்க போகும்? இதுதானே ஆறதில்ல. இப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அன்புடன் கடிந்து கொண்டான் அவன். ஆசையுடன் அவனிடம் சொல்ல வந்த அந்த மகிழ்ச்சியான சங்கதியை சொல்ல முடியாது, அலுவலகத்து வேலை குறுக்கிட்டு விட்டதே என்ற ஆதங்கம் அவளுக்கு. வேதனையை விழுங்கிக் கொண்டாள். வேடிக்கையா சொன்ன, உண்மையைத்தான் சொன்ன. உண்மையை சொல்ல நான் ஒருபோதும் வைக்கப்பட்டதில்லையே. அதற்கு மேல் மித்திரன் தர்க்கம் புரிய மனமின்றி பேச்சை மாற்றினான். முன்போல் இல்ல, ஊர் கெட்டு கிடக்கு. நீ தனியா வீட்டுல இருப்பியேன்னு மனசுல கொஞ்சம் கவலையாத்தான் இருக்கு. வெளியே போகணும்னா தோணுனா காரை எடுத்துட்டு போ. உங்க ஆபீஸ்காரன் நான் தொட மாட்டேன். வீண் வம்பு. வெளியே போகணுமா? பஸ் இருக்கவே இருக்கு. ஆபீஸ் டிரைவரை வர சொல்லவா? வேண்டாம், நீங்க இல்லாதப்போ இங்க யாரும் வரத நான் விரும்புறதில்ல. அதுவும் சரி, பத்திரமா உள்ள கீழ்த்தாழ்பாளையும் போட்டுக்கோ. பயமா இருந்தா வேலைக்கார அம்மாவை நடையில துணையா படுக்க வச்சுக்க. எனக்கு தனியா இருந்து பழக்கம்னு சொன்னா மறுபடியும் நீங்க பழைய கதையா ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சுப்பீங்க. ஊருக்கு நிம்மதியா நீங்க புறப்படுங்க. என்னத்துக்கு இந்த தடவை இப்படிலாம் மனசை குழப்பிக்கிறீங்க? சாப்பாடு முடிந்தது. சிறிது நேரத்தில் அவன் கிளம்ப வேண்டியிருந்தது. தானே வெளியில் சென்று ஒரு டாக்ஸியுடன் திரும்பி வந்தான். பெட்டியை தூக்கி கொண்டு அவளும் வந்தவன். பத்ரம், சொன்னதை கவனத்துல வச்சுக்கோ, ஓகே? பிரிய முடியாதவன் போல தயக்கமாக அவளை இருமுறை திரும்பி பார்த்து விட்டுத்தான் கிளம்பினான். தனியா நான் இல்ல, கூட எனக்கு ஒரு துணை, உங்க வாரிசு எனக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு என்று உரத்த குரலில் கூறி வழி அனுப்ப ஆசை உதடு வரை வந்து அடங்கி போயிற்று. அவள் தாயாக போகும் அந்த இனிய சங்கதியை அவசரமாக கிளம்பி கொண்டிருக்கும் போது சொல்ல விருப்பமில்லை. கடற்கரையில் காரில் காற்று வாங்க போகும்போதோ அல்லது வீட்டில் காலை பலகாரத்திற்கு பின்னர் ஓய்வாக பத்திரிகையுடன் உட்கார்ந்திருக்கும் போதோ அவள் சாவகாசமாக மெல்ல அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டும். கேட்டை தாண்டி டாக்ஸி வெளியேறும் வரை கையை அசைத்து டாட்டா காட்டிய பின் தொடர்ந்தவள் கேட்டை மூடிவிட்டு வராந்தா மீது ஏறினாள். டாக்ஸி மறைந்ததும் வாயிற்கதவை தாளிட்டு கொண்டாள். கணவன் மனைவி என்ற இருவர் கொண்ட குடும்பம் அது. கூடவே அவன் இருக்கும் பொழுது கலகலக்கும் வீடு இப்போது விரிச்சென்று சூன்யமாகிவிட்டதை உணர்ந்தாள். நாள் முழுவதும் உழைத்துவிட்டு வருகிறவன் தான் மித்திரன். குளித்துவிட்டு லுங்கி பனியனில் சாய்வு நாற்காலியில் பத்திரிகையுடன் உட்கார்ந்து விட மாட்டான். அவர்களது சின்னஞ்சிறு தோட்டத்து செடிகளுக்கு ஹோஸ் பைப்பில் தண்ணீர் ஊற்றுவான். செடிகள் என்றால் அவனுக்கு உயிர். இருட்டியதும் வீட்டிற்குள் வந்து பூஜை அறையில் இருந்த தன் அத்தையின் படத்துக்கு ஓர் ஊதுவத்தி ஏற்றி வைப்பான். தாயை இழந்த பின் அவனை எடுத்து வளர்த்து ஆளாக்கியதுடன் தனக்கு பின் தன் வங்கியில் இருந்த கணிசமான தொகைக்கு அவனை வாரிசாக்கி விட்டு போயிருந்தாள் காமாட்சி அத்தை. அந்த பணம்தான் இப்போது வசிக்கும் வீடும் தோட்டமும் 2 ஆண்டுகளுக்கு முன் அங்கே இடம் வாங்கி அழகாக கட்டி முடித்து தோட்டம் வீடு என்ற சிறு வட்டத்துக்குள் அவனது வாழ்வு அடங்கிவிட்டிருந்தது. மித்திரன் இல்லாத வெறுமையை போக்க தொலைக்காட்சியை ஆங்கில செய்தி முடியும் வரை பேசவிட்டாள். பின்னர் அதையும் அணைத்துவிட்டு படுக்கையறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டு படுக்கையில் விழுந்தாள். தலைக்கு மேல் எரிந்த விடிவிளக்கின் மெல்லிய ஒளியில் மேஜை மேல் அவன் முதல் நாள் இரவு படித்து வைத்து விட்டு போன புத்தகங்கள் நிழலாக தெரிந்தன. கடந்த காலத்து நினைவுகள் நெஞ்சிலே புரள அவள் தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு உறங்க முயன்றாள். மித்திரனுக்கும் அவளுக்கும் தோற்றத்திலும் உணர்வுகளிலும் சில வேறுபாடுகள் உண்டு. இருவருக்கும் இணைந்த சில சிந்தனைகளும் உண்டு. அதிகமான ஆர்ப்பாட்டமான நண்பர்கள், படையை வெறுப்பவர்கள் இருவரும். அவசியமற்ற பார்ட்டிகளுக்கு போக அவன் விரும்பியதில்லை. கல்லூரியில் வேலை பார்ப்பவர்கள் என்று நட்புரிமை பாராட்டி கொண்டு மற்ற பெண்களை வீட்டிற்கு அழைப்பதும் விருந்துக்கு போவதும் அவளுக்கு பிடிக்காது. தோற்றத்தில் அவள் தாழம்பூ நிறம், ஒடிய உயரமாக கஞ்சியில் விரைத்து நிற்கும் வாயில் சேலையில் கூட கண்ணிறைந்த அழகி. சில ஆங்கில படங்களில் கதாநாயகன் போல உயரமாக கச்சிதமான பருமனில் கரடு முரடான முகபாவத்திலே சிறிது உள்ளடங்கிய மூக்கு, கூர்மையாக பளபளத்த கண்களும் அடர்த்தியான முடியுமாக அவன் மாநிறமாக இருந்தான். பக்கென்று பல்வரிசை தெரிய சிரிக்கும் போதுதான் முகத்திலே படிந்து கிடக்கும் முரட்டுத்தனம் கரைந்து கண்களிலே பூவை போன்ற ஒரு மென்மை தவழும். அப்படி முறைக்க வேண்டாம், கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். எத்தனையோ முறை அவள் கொஞ்சி விளையாடி இருக்கிறாள். போட்டோ எடுக்க போறியா? இந்தா சிரிக்கிறேன், நிறைய போஸ்டர் எடுத்துக்கோ என்று அவனும் வேடிக்கையாக சிரித்து சமையலறையில் அவளுக்கு பின்னால் வந்து நின்று கொண்டு உஷ்ணமான மூச்சு காற்று அவள் கழுத்தில் படிய தானும் உதவுவதாக பிடிவாதம் செய்து லூட்டி அடித்துக் கொண்டு சனிக்கிழமை ஞாயிறு தினங்கள் போனதே தெரியாது அமர்க்களப்படுத்தி அவளை ஆனந்தத்தில் ஆழ்த்தி விடுவான். எக்காரணம் கொண்டும் வார இறுதியில் அவன் அவளை விட்டு வெளியூர் போவதில்லை. திங்கள் காலையில் கிளம்பி சென்றால் வெள்ளிக்கிழமை இரவுக்குள் பறந்தோடி வந்து விடுவான். இந்த முறை ஏனோ ஒரு மாற்றம் அவளுக்கு பெருத்த ஏமாற்றமாகத்தான் இருந்தது.
மைத்ரேயி அம்மாளுக்கு மாரடைப்பு வந்து மிகவும் ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் 6 வாரம் தங்கிவிட்டு வீட்டிற்கு வந்திருந்தாள். ஓய்வில் இருந்த நோயாளியை கவனித்துக் கொண்டு வீட்டை நிர்வகித்துக் கொண்டு வேலைக்காரி, சமையல்காரி, நர்ஸ் என்ற எல்லா நிலையிலும் உழன்று கொண்டிருந்த அனு அப்போதுதான் ஹார்லிக்ஸ் கரைத்துக் கொண்டு அடுப்பருகில் நின்று கொண்டிருந்தாள். வாயில் அழைப்பு மணி ஒலித்தது. கண்ணாடி இடுக்கு வழியே பார்த்தாள். சார்லஸ் பிரான்சன் போல யார் இவன் என்று அதிசயித்தாள். யார் அது? ஹிந்தியில் அதட்டினாள். மித்ரன், மைத்ரேயி அம்மாளோட உறவு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சுத்தமான தமிழில் பதில் வந்தது. அந்த கரடு முரடான முகம் முதல் பார்வையில் அவளை கவர்ந்து கொள்ளவில்லைதான். 2வது முறை அவன் தன் பெரியம்மாவை பார்க்க வந்தான். 3வது முறையும் வந்தான். போலி தடங்கல்கள் இன்றி சுபாவமாக அவளிடம் பேசினான், பழகினான். அவன் வாய்விட்டு சிரித்த போது பளிச்சிட்ட அந்த வரிசை பற்களால் முகத்திலே பரவி நின்ற முரட்டுத்தனம் மறைந்து போய்விட்டது போன்றதொரு அதிசயத்தில் அனு மயங்கி போனாள். வெளிப்படையான அவன் பேச்சு, வித்தியாசமான அவனது சிந்தனைகள் எல்லாம் அவளுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தன. துன்பமான அனுபவங்களை சந்திக்கும் துணிவில்லாத கோழை மனம் கொண்டவள் அவள். யாருக்குத்தான் வாழ்க்கையில் கவலையும் கஷ்டங்களும் ஏற்பட்டதில்லை? அவனுக்கும் பல ஏற்பட்டிருந்தன. அவைகளை மறந்து மனதிலிருந்து ஒதுக்கிவிட்டு துணிவுடன் தலையை நிமிர்த்தி கொண்டு வாழத் தெரிந்தவன். அடிப்படையிலே அவர்களுக்குள் இந்த பெரியதொரு வித்தியாசம் இருந்தது. ஒரு சமயம் இந்த வித்தியாசமான உணர்வுகள் தான் அவர்களை ஈர்த்து கொண்டதோ என்னவோ. 3ஆம் முறை மைத்ரேயி அம்மாளை காண வந்த போது தன் விருப்பத்தை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டிருந்தான். படுக்கை மீது துவண்டு கிடந்த மைத்ரேயி அம்மாள் அவளை அன்போடு அருகில் அழைத்தாள். என் தங்கச்சி பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். உனக்கும் அவனுக்கும் இடையே 12 வருஷ வித்தியாசம் இருக்கு. அது ஒரு பெரிய இடைவெளி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவன் முகபாவம் அப்படி கொஞ்சம் கடுமையா இருக்கேன்னு பயப்படாத. மனசுல சொக்க தங்கம், நல்லா படிச்சவன், கை நிறைய சம்பாதிக்கிறான். மாமியார், நாத்தனார், மச்சினன்னு பிக்கல் பிடுங்கல் இல்லாதவன். ஏன்னா அவனும் சின்ன வயசுல அம்மாவை உன்னை போல இழந்தவன். அத்தை பராமரிப்புல வளர்ந்து ஆளானவன். சமீபத்துல அவன் அப்பாவும் அந்த அத்தையும் ஒருத்தர் பின் ஒருத்தரா காலமாயிட்டாங்க. கட்டுத்தறி இல்லாத கண்ணுக்குட்டி மாதிரி அலையறான் அமைதி இல்லாம. ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிடும்னு உபதேசிச்சதோட விளைவு ஒன்னையே கட்டிக்கணுங்கிறான். மெல்லிய குரலில் பேசி முடித்தவளுக்கு மூச்சு திணறியது. அனு மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். வேண்டும் வேண்டான்னு சொல்ல தெரியாம ஒரே குழப்பம். இந்த பாரு அனு, இதுல எந்த விதமான வற்புறுத்தலும் இல்ல. நான் உன் வளர்ப்பு அம்மாவும் இல்ல. உன்னை கட்டாயப்படுத்த எனக்கு உரிமையும் கிடையாது. எனக்கு உடம்புக்கு முடியாம போனப்புறம் உன்னை பத்தின நினைப்பு அதிகமாயிட்டது. எனக்கு ஏதாச்சும் ஏற்பட்டுட்டா அப்புறம் உனக்கு யார் ஆதரவு? நீ யாரும் இல்லாம தவிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்லவன் கையில உன்னை ஒப்படைச்சிட்டு போகணும்னு விரும்புறேன். அப்புறம் உன் இஷ்டம். திணறி விட்டு அனுவை பரிதாபமாக பார்த்தாள். உங்க விருப்பம் என் விருப்பம்னு நினைச்சுக்கங்கம்மா. எனக்கு நீங்க நல்லது தானே செய்வீங்க. அவளை பொறுத்தவரை சமூக சேவகி மைத்ரேயி அம்மாள் அவளுக்கு பாதுகாப்பளிக்க நிச்சயித்த கல்யாணம் அது. அவனை பொறுத்தவரை பார்த்த அளவிலேயே அவளிடம் மனதை பறிகொடுத்து விட்ட ஒரு காதல் கல்யாணம். அந்த முகத்திலே தெரிந்த முரட்டுத்தனம் கூட நாளடைவிலே பழகி போனதாலோ அல்லது அவனது அன்பில் கட்டுண்டதாலோ விரைவில் மறைந்து மன்மதனாக தெரிய ஆரம்பித்தான். அவனது பிரிவாற்றாமையையும் துயரத்தையும் தந்தது. நெருக்கம் இனிமையையும் நேசத்தையும் அன்பையும் அள்ளி தந்தது. அவர்களது திருமணம் மிக எளிய முறையில் ஹைதராபாத்திலேயே நடந்தது. அதுவரை மூச்சை பிடித்துக் கொண்டிருந்தவள் போல மைத்ரேயி அம்மாள் உயிரோடு இருந்து அவர்களை மனம் நிறைய வாழ்த்தினாள். பின்னர் சில தினங்களிலேயே மற்றொரு அழுத்தமான மாரடைப்பில் ஆஸ்பத்திரியிலேயே இறந்து போய்விட்டாள். அவளது சொத்து, வீடு யாவற்றையும் சமூக நல திட்டங்களுக்கு எழுதி வைத்துவிட்டு போயிருந்தாள். தனது ஞாபகமாக இருக்கட்டும் என்று ஒரு இரும்பு அலமாரியையும் 1000 ரூபாய் பணத்தையும் திருமண பரிசாக அவர்களுக்கு தந்து விட்டிருந்தாள். அந்த அலமாரியில்தான் அனு தன் புடவை, நகை இத்தியாதிகளை பத்திரமாக வைத்துக் கொள்வது வழக்கம். விடிவிளக்கிலே அறை முழுவதும் நினைவுகள் நிழலாக ஊர்ந்து உறக்கத்தை கெடுப்பதை உணர்ந்து கை கெட்டிய தூரத்தில் தொங்கிய மின்விசை பட்டனை அமுக்கினாள். அறைக்குள் ஒரே இருள். அடுத்த வீட்டு நாய் எதற்காகவோ குறைத்து கொண்டு தோட்டத்திற்குள் வளைய வரும் சத்தம். நெடுஞ்சாலையில் இரவின் அமைதியை கலைத்து கொண்டு அவ்வப்போது ஓடிய வாகனங்களின் கிர்ரென்ற ஓசை கிணற்றிலிருந்து வந்தது போல நேரத்துடன் அழுத்தம் குறைந்து ஒலிக்க அவளும் உறக்கத்திலே ஆழ்ந்து போனாள். விருக்கென்று விழித்து கொண்டாள். பளிச்சென்று காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியே படுக்கை மீது வீசிக்கொண்டிருந்தது. வாயில் அழைப்பு மணி ஆத்திரமாக ஒலித்தது. தலைவரை வழிந்து கொண்டிருந்த போர்வையை உதறிவிட்டு குதித்து எழுந்தாள் அனு. ஓடி சென்று வாயில் கதவை திறந்த போது வேலைக்காரி பால் புட்டி இந்து பேப்பர் சகிதம் கோபத்துடன் நின்று கொண்டிருந்தாள். எத்தனை வாட்டி அடிக்கிறது? ஐயா கூடவா தூங்குறாரு? 4 வீட்டுக்கு வேலை பாக்குறவளாச்சே, உங்க வீட்லயே இத்தனை நேரம் நின்னுகிட்டு இருந்தா?
அவள் தள்ளாத குறையாக உள்ளே நுழைந்தாள். சூடான காஃபி தன் பங்காக மேஜை மீது டம்ளரை நிறைக்க வைக்கப்பட்ட பிறகுதான் வேலைக்காரி முருகம்மாளின் முறுக்கி கொண்ட முகம் மலர்ந்து போயிற்று. சனிக்கிழமையா? தூங்கிட்ட. ஐயா இல்லையா? அதான் இப்படி நிதானமா இருக்கிற. சட்டுப்புட்டுன்னு குளிச்சிரு, துணியை துவைச்சு போட்டுட்டு நான் அந்த ஜெயா அம்மா வீட்டுக்கு கிளம்பணும். கொஞ்ச நேரம் ஆனாலும் அந்த அம்மா முகத்தை தூக்கி வச்சுக்கிடுவாங்க. பற்களின் வெற்றிலை காவியை காட்டியபடி சிரித்தாள். இருந்தாலும் ஐயா வட்டமா உனக்கு காஃபி போல தெரியல. அவர் போட்டா கள்ளி சொட்டு போல நாக்கு மேலேயே ருசி சுழண்டுகிட்டு கிடக்கும். ஐயர் ஹோட்டல் காஃபி கெட்டுது போ. எஜமானியையே மட்டம் தட்டிவிட்டு பாத்திரங்களை தேய்க்க உள்ளே சென்றாள் முருகம்மாள். வேகமாக குளித்து உடுத்தி கொண்டு பிரீத்தில் இட்லிக்கு ஏற்றிவிட்டு திரும்பிய போது தொலைபேசி கிணுகிணுத்தது. பாம்பேயிலிருந்து அவள் கணவன் பேசுகிறான் என்று அவளுக்கு தெரியும். எங்கே போனாலும் காலை வேளையில் அவளை தொலைபேசியில் கூப்பிட்டு பேசாவிடில் அவன் தலை வெடித்துவிடும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜம்முன்னு நொரமத்த படுக்கையில படுத்தபடி சும்மா இருக்க முடியலையாக்கும். கிண்டலாக பேசினாள் அவள் தொலைபேசியில். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு டிவில பாக்குறா போல இங்க எனக்கு தெரியுது. இதுக்காகவா இந்த கால்? உன் கூட பேசணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். வெளியே தலை நீட்ட முடியாது போல, ஒரே மழை இங்க. பேச்சை மாற்றினான். இருந்த ஒரு நல்லவரும் புறப்பட்டு போயிட்டதுனால இங்க துளி மழை கூட கிடையாது. மழை கோட்டு தொப்பி இல்லாம வெளியே போகாதீங்க. போன வாட்டி மூக்கு முட்டை ஜலதோஷத்தோட வந்தீங்க. ஆமா, ஏற்கனவே சின்ன மூக்கு வேற. எச்சரித்தாள் கொஞ்சலாக. மிளகு ரசம் வச்சு தரமாட்டேங்கிற, நானா வச்சுக்கிறேன். இந்த அடந்தானே வேண்டாங்கிறேன். இந்த தடவை என்ன வாங்கி வரணும்? பம்ப்ளி மாஸ் பழம். சொல்ல வாய் எடுத்தவள், அப்படி என்ன அந்த பழத்துல மோகம், மசக்கையா என்று கேட்டுவிட்டால் நேரில் சொல்லக்கூடிய இன்ப சமாச்சாரம் ஆயிற்றே. சட்டென ஒன்னும் வேணாம், பத்திரமா சீக்கிரமா வந்து சேருங்க போதும் என்றாள். என் பங்கு இட்லியும் சேர்த்து சாப்பிட்டு உடம்ப கவனிச்சுக்கோ. டயட்டு மண்ணாங்கட்டி எல்லாம் மூட்டை கட்டி வை. நீ அப்படியே அன்னைக்கு பார்த்தது போல கொடி மாதிரி இருக்கிற. அவள் சிரித்தாள். சரி பத்ரம், ஏதாவது முக்கியமான செய்தி இருந்தா இந்த நம்பருக்கு டெலிபோன் செய்யி. மேஜை மேல குறிச்சு வச்சிருக்கேன், தெரியுமில்லையா? வைக்கட்டுமா? அரை மனதுடன் போனை வைத்தான் அவன். உப்பு சப்பில்லாத சம்பாஷணைக்கு வீண் செலவு செய்து தொலைபேசியின் பேச்சிற்கு கூட விலை கூடி விட்டிருக்கிறது. நினைத்தபடி குக்கரை கவனிக்க உள்பக்கம் சென்றாள். வேலைக்காரி முருகம்மாள் அசுர வேகத்தில் வேலையை முடித்துக் கொண்டாள். அதே வேகத்தில் அவள் கொடுத்த இட்லியை வாழை இலையில் சுருட்டி கொண்டு மாயமாகி விட்டாள். மித்திரன் வீட்டில் இல்லாமல் லீவு நாள் நத்தை போல ஊர்ந்தது. வாயிற்கதவை தாளிட்டு கொண்டு உணவை தயாரித்து விட்டு முன்னரையில் வந்து அமர்ந்தாள். ஏதாவது வேலை செய்யாவிட்டால் பொழுது போகாமல் இருந்துவிடும் போல தோன்றியது. வீட்டில் இருந்த தனது அலமாரியை திறந்து எல்லா சாமான்களையும் ஒழுங்கு செய்ய முற்பட்டாள். மித்திரனின் காரியங்கள் எப்போதுமே கச்சிதமாக இருக்கும். அவனது சட்டைகள் வேட்டிகள் எல்லாம் மடிப்பு கலையாது அழகாக அலமாரி தட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அடுத்த நாள் உடுத்த போவதை ஹேங்கரில் மாட்டி தயாராக வைத்திருப்பான். அவளது அலமாரியை திறந்தாலோ சேலை கிடைத்தால் ரவிக்கை கிடைக்காது, ரவிக்கை கிடைத்தால் சேலை கிடைக்காது, ஒரே குழப்பம். அவசரமாக கிளம்பும் போது பர்ஸை எடுக்க அலமாரியை திறந்தால் அதற்குள் திணிக்கப்பட்டிருக்கும் அத்தனையும் தொப்பென்று கீழே கொட்டி துளைக்கும். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் எடுத்து ஒழுங்கா அடுக்கி வைக்கிறது தானே. மித்திரன் சொல்லிக்கொண்டே கீழே விழுந்தவைகளை பொறுக்கி எடுத்து உதவும் போது அவளுக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும். தனது குற்றத்தை அவன் சுட்டிக்காட்டுவது போல சிணுங்கிக் கொள்வாள். தட்டுகளில் தாறுமாறாக கிடந்த சேலைகளை அடுக்கிவிட்டு வேண்டாத காகித பைகள், பிளாஸ்டிக் தாள்கள் எல்லாவற்றையும் குப்பை கூடையில் போட எடுத்த போதுதான் கவனித்தாள். பழைய கைப்பை சுந்தரமூர்த்தி வீட்டிலேயே தங்கியிருந்த காலத்திலிருந்து விடேன் தொடேன் என்று வைத்துக்கொண்டு ஆண்டு அனுபவித்து பிடி நைந்து ஓரம் கிழிந்து உடல் அழுக்காகி உருமாறி பிசு பிசுவென கையில் ஒட்ட ரெக்ஸின் கரைந்து போன மிக பழைய பை. அதை தூக்கி குப்பை தொட்டியில் எரிய வேண்டும். உள்ளேயே ஏதாவது கடைபில்கள் இருந்து தொலைக்கப் போகிறது. அருவருப்புடன் திறந்தாள். எப்போதோ போட்டு வைத்த கொண்டை ஊசிகள், அருந்து போன பாசிமணி மாலை ஒன்று, பழுப்பாகி போன காகிதங்களில் லாண்டரி கணக்கு, களிப்பாக்கு துண்டு ஒன்று, சினிமா பாட்டு புத்தகம், பத்திரிகையிலிருந்து வெட்டி எடுத்த வேலை தேவை விளம்பர துண்டு என்ற பழைய குப்பையை தரையில் வெறுப்போடு கவிழ்த்த போது டொக்கென்ற சிறு சத்தத்துடன் மொசைக் தரையில் விழுந்து உருண்டு சற்று தூரம் அப்பால் தனியாக ஓடி நின்ற அந்த பால் பாயிண்ட் பேனாவை கண்டதும் பாம்பை கண்டவள் போல் நடுநடுங்கி போனாள். நெஞ்சு படபடவென அடித்துக் கொண்டது. வேண்டாம் என்று ஒதுக்க முயன்றும் அந்த நினைவுகள் நீர்வீழ்ச்சியாக நெஞ்சை அடைக்க கோபத்துடன் பேனாவை எடுத்து பையில் போட்டு தெரு ஓரத்து குப்பை தொட்டியில் வீசிவிட்டு உள்ளே வந்தாள். பேனாவை குப்பை தொட்டியில் போட்டாகிவிட்டது. ஆனால் அந்த பேனா தந்த பழைய நினைவுகள், ஐயோ, அவளால் மறக்கவே முடியாதா? அடக்கடவுளே! மெய் பதற முன்னரை சோஃபாவிலே சாய்ந்து கொண்டு விட்டாள். டெலிபோனில் அவள் பேசியதை கேட்டுவிட்டது போல அன்று இரவு தொலைக்காட்சியில் ஆங்கில செய்தி அடங்கிய பின்னர்
மழை சோவென்ற கோஷத்துடன் கொட்டத் தொடங்கியது. பரபரப்புடன் ஜன்னல் கதவுகள் அனைத்தையும் அடைத்தாள். படுக்கையில் கும்மென்ற இறுக்கத்தில் மூச்சு முட்டியது அவளுக்கு. லேசாக ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து வைத்துக் கொண்டாள். தோட்டத்து செடிகள் காய்ந்து குச்சிகளாகி பரிதாபமாக நிற்கும் அளவுக்கு பொசுக்கி தள்ளிய வெயிலுக்கு ஒரு மாறுதலாகத்தான் இருந்தது அந்த மழை. ஆனால் அவளுக்கு ஹோவென்று இறைந்து கொண்டு பொழியும் மழையை கண்டாலே பிடிக்காது. மெல்லிய ஓசையுடன் மலர்களை வாரி வானம் தூவுவது போல நிதானமாக ஜன்னல் கதவுகளை தட்டிக்கொண்டு சீராக பெய்யும் மழையில்தான் அவளுக்கு இன்பமான தூக்கம் வரும். தெருவை மெல்ல ஜன்னல் இடுக்கு வழியே பார்த்தாள். சில நிமிடங்களில் முழங்காலை தொட்டுவிடும் போன்ற தண்ணீர் வெள்ளமாக வழிய வெளியே கொட்டு கொட்டென்று பொழிந்த மழை மீது அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. தலையணை மீது சாய்ந்து கொண்டு விடிவிளக்கையும் அணைத்தாள். தொடர்ந்து காதை பிளக்கும் இடியோடு கூடி கோஷமிட்ட மழை தொடர்ந்து வெளியே ஊற்றிக் கொண்டிருந்தது. தனிமையை கண்டு அனு சாதாரணமாக அஞ்சியதில்லை. ஆனால் அன்று காலையிலிருந்து தனிமை அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தது. குழந்தை பருவத்து நினைவுகள் எல்லாம் பளிச்சென்று ஆழமாக அடிமனதில் அப்பிக்கொண்டு விடும். அவ்வப்பொழுது காலப்போக்கில் ஏதோ ஒரு சமயம் எந்த சம்பவத்தை தொடர்ந்தாவது தண்ணீரில் கிடக்கும் தாமரை கொடியை இழுப்பது போல ஒன்றன் பின் ஒன்றாக இன்ப துன்ப நினைவுகள் எழுந்து அப்பொழுதுதான் நடப்பன போன்ற பிரமைப்பை ஊட்டுவது இயல்பு. அந்த பேனாவை பார்த்த பின்னர் சுந்தரமூர்த்தி வீட்டில் வாழ்ந்த நாளின் நினைவுகள் பல தொடர்ந்து துன்ப உணர்வுகளை தட்டி எழுப்பவே அவள் மனம் நாள் முழுவதும் அமைதியில்லாமல் தவித்தது. இப்போது கொட்டி கொண்டிருக்கும் மழை அந்த பழைய நாட்களை நினைப்பூட்டி அவளது உறக்கத்தை கலைத்து மனதை குடைந்து கொண்டிருந்தது. மித்திரனின் குழந்தைக்கு தாயாக போகும் நினைவில் வருங்காலத்தை பற்றிய கற்பனையில் கரைந்து உறங்க வேண்டியவள் கடந்த காலத்து கசப்பான நினைவுகளில் நீந்திக் கொண்டு நித்திரை இல்லாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு வயது 10. நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவளுக்கு தாய் ஒருத்தியைத்தான் தெரியும். 10 மாத குழந்தையாக அவள் இருந்தபோது அவளையும் அம்மா அலமேலுவையும் விட்டு மாயமாக மறைந்து போன அப்பா உயிருடன் இருக்கிறாரோ செத்து போனாரோ என்று தெரியாத நிலை. அம்மா அவர் உயிருடன் இருப்பதாகத்தான் நம்பினாள். அந்த நம்பிக்கையின் பயனாக பூவும் பொட்டுமாக கழுத்தில் புரண்ட அழுக்கு தாலி சரடுமாக அவள் சுமங்கலியாகவே காட்சி தந்து கொண்டிருந்தாள். அலமேலுவுக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும். தட்டு தடுமாறி படிப்பாள். அந்நிலையில் கைக்குழந்தைக்காரிக்கு என்ன வேலை கிடைத்துவிடும்? அலுவலகத்துக்கு வேலைக்கு போகும் 2 பெண்களின் வீட்டில் சமைத்து வைத்துவிட்டு வரும் பாதி நேர சமையற்காரியின் வேலைதான் கிடைத்தது. 2 வீட்டவர்களும் தயவாக தந்த மிஞ்சிய முதல் நாள் சோற்றையும் குழம்பையும் அலமேலு தனது அலுமினிய டிஃபன் செட்டில் அடைத்துக் கொண்டு ஓடி வந்து பள்ளிக்கூடத்தில் இருந்து பசியோடு வரும் மகளுக்கு அவசரமாக அடுப்பை மூட்டி அதை சூடாக்கி தட்டில் போட்டு கலந்து தன் கையாலே ஊட்டி விடுவாள். சில சமயங்களில் அந்த சோறும் குழம்பும் 2 பேருக்கும் போதாமல் போய்விடுவதும் உண்டு. நீ சாப்பிடுற கண்ணு, வளர்ற குழந்தை, நல்லா படிச்சு பெரிய பட்டம்லாம் வாங்கி பெரிய வேலையில சேரணும். அதுக்கு உடம்புல தெம்பு வேணாம். தழதழப்பாள் அம்மா. தான் பட்டினி கிடந்து தன்னை அன்போடும் ஆதரவோடும் வளர்க்கிறவள் தாய் என்று புரிந்து கொள்ள முடியாத பேதை சிறுமி அனு அப்போது. மித்திரனுக்கு பரோட்டா என்றால் மிகவும் பிடிக்கும். சில இரவு சாப்பாட்டுக்கு அவனுக்காக அவள் பரோட்டா செய்வது உண்டு. நெய் மணக்கும் பரோட்டாவை சுட சுட பரிமாறி காரசாரமான சப்ஜியும் கணிசமாக தட்டில் வைப்பாள். அப்போது அம்மா அலமேலுவின் ஞாபகம் வரும். சுந்தரமூர்த்தியின் வீட்டிலே சமையல்காரியாக அம்மா வேலை பார்த்து கொண்டு அந்த பெரிய தோட்டத்து மூலையில் சிதிலமாகி விட்டிருந்த அந்த பழைய ஓட்டுவில்லை அவுட் ஹவுஸிலே வாழ்ந்த காலத்தில் ஹாஸ்டலில் இருந்து வர விடுமுறைக்கு வரும் பெண்ணுக்கு அவள் சுந்தரமூர்த்தி வீட்டில் சுட்டு போட்ட பரோட்டாவில் ஒன்றை கேட்டு எடுத்து வந்து சூடு ஆறும் முன் ஓடி வந்து தட்டில் வைத்து குழம்போடு பரிமாறுவாள். சாப்பிடுமா கண்ணு, இந்த 1/2 வருஷ பரீட்சையில நல்ல மார்க் வாங்கினாப்ல முடிவிலையும் வாங்கிடணும். நல்லா படிமா. ஹாஸ்டல்ல சாப்பாடு வாய்க்கு ருசியா கிடைக்குதோ என்னவோ. வயசு பொண்ண ஒரு பக்கம் பத்திரமா விட்டு படிக்க வச்சாதான் எனக்கு நிம்மதியா வேலை செய்ய முடியும் என்பாள் கனிவு பொங்கும் குரலில். ஞாயிறு மாலை அன்று அவள் திரும்ப ஹாஸ்டலுக்கு புறப்படும் போது அலமேலுவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டு விடும். எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் மகள் தன்னை பிரிந்து போவது போன்றதொரு திகைப்புடன் கூடவே பஸ் நிலையத்தில் பழியாக வந்து கால் கடுக்க நிற்பாள். பத்ரம், சிநேகிதிகள் சொன்னாங்க அது இதுன்னு தப்பு தண்டா காரியத்தை எதுவும் செஞ்சிடாதம்மா. பத்ரம் பத்ரம் 1000 பத்திரங்களை சொல்லித்தான் அனுப்பி வைப்பாள். புடவை தலைப்பால் கண்களை துடைத்துக் கொண்டு நகர்ந்தோடும் பஸ்ஸை பல தடவை திரும்பி பார்த்தபடி செல்லும் அம்மாவை நினைத்து அவள் மனம் பாகாய் கரைந்து போகும். பாடுபட்டு நெற்றி வியர்வை நிலத்தில் விழ சுந்தரமூர்த்தி வீட்டில் மாடாக உழைக்கும் அம்மாவை அவள் படித்து சீக்கிரம் ஒரு வேலை தேடிக்கொண்டு அமைதியாக வைத்து காப்பாற்ற வேண்டும் என பலமுறை நினைத்து கொண்டது உண்டு. ஆனால் அவளது ஆசை நிறைவேறவே இல்லை.
பட்டப்படிப்பு முடிந்ததும் முதல் வகுப்பில் தேர்ந்து தங்கப்பதக்கம் வாங்கிய பெருமைக்குரிய மாணவியாக அவள் வெற்றி வாகை சூடியதை அவளது அருமை தாயார் பார்க்கவில்லை. இரத்த அழுத்தம் அதிகமாகி மூளையில் இரத்த குழல் வெடித்து மயக்கமான நிலையில் அவள் ஒரு நாள் இறந்து போனாள். தலையில் தொப்பியும் கருப்பு கோட்டுமாக சாரி சாரியாக நின்ற பெண்களுடன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அன்று அவள் உடுத்திக்கொண்டு கண்ணாடி முன் பார்த்து கொண்ட போது கட்டுப்படுத்த முடியாது ஓவென்று அழுதுவிட்டாள். தங்களது குழந்தைகளின் வெற்றியை பார்த்து களிக்க பெற்றோர்களும் அந்த பட்டமளிப்பு விழாவில் வேடிக்கை பார்க்க வந்து ஆவலோடு காத்திருந்தனர். அத்தனை காலம் அந்த காட்சியை காண ஆசைப்பட்டு அரும்பாடுபட்ட அவளது அன்னைதான் அங்கே இருக்கவில்லை. மித்திரனுக்கு பரோட்டாவை பரிமாறும் போதெல்லாம் அம்மாவின் நினைப்பு அவள் தொண்டையை அடைத்துவிடும். ஏன் நீ வெறும் மோர்ச்சோறு மட்டும் சாப்பிடுற? பரோட்டா தின்னா உடம்பு ஊதிடும் பயமா? லேசாக அவள் கன்னத்தை கிள்ளி விளையாடுவான் மித்திரன். காசிக்கு போனவர்கள் தங்களுக்கு பிடித்தமான ஒரு காயோ பழமோ ஏதோ ஒன்றை உணவில் பின்னர் ஒதுக்கி விடுவதாக சங்கல்பம் செய்து கொள்வார்களாம். பட்டமளிப்பு விழாவிற்கு பின்னர் அவள் பரோட்டா சாப்பிடுவதை நிறுத்திவிட்டிருந்தாள். அம்மாவின் நினைப்பை மிக அழுத்தமாக உணர்த்திய அந்த உணவுப் பொருளை அவள் அம்மாவின் ஞாபகார்த்தமாக சாப்பிடாமல் ஒதுக்கிவிட்டிருந்தாள். வற்புறுத்தாதீங்க, எனக்கு இதை சாப்பிட பிடிக்கிறதில்ல, மறுத்து விடுவது வழக்கம். கடபுடவென வானம் உக்கிரமாக இடி முழங்கியது. பளிச் பளிச்சென்று கண்ணை பறித்த மின்னல் ஜன்னல் திரையை ஊடுருவி கொண்டு உள்ளே பாய்ந்தது. மீண்டும் மழை சோவென்ற ஓசையுடன் பொழியத் தொடங்கவே அவள் முனகிக் கொண்டு படுக்கையில் புரண்டாள். நெஞ்சிற்குள் அந்த பயங்கர நினைவு திடீரென்று எழுந்து புரண்டது. 2 வீடுகளில் சமைத்து போட்டும் பற்றாக்குறையில் திண்டாடிய அம்மா அப்பொழுதுதான் சுந்தரமூர்த்தியின் வீட்டிலும் காலை வேளை மட்டும் சமைத்து கொடுக்க ஒப்புக்கொண்டிருந்தாள். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருந்த அந்த பங்களா ஒரு பெரிய தோட்டத்திற்குள் வேப்பமரங்கள் காடாக சூழ பொதிந்து கிடந்தது. சற்று தொலைவில் இசக்கியன் குப்பத்தில் தான் அவளும் அம்மாவும் ஒரு குடிசையை வாடகைக்கு எடுத்துக் கொண்டிருந்தனர். பள்ளிக்கூடம் அருகில் இருந்ததால் அம்மா அலமேலுவிற்கு அந்த இடம் வசிக்க சௌகரியமாக இருந்தது. ஆனால் அமைதி இருக்கவில்லை. சிறு குழந்தையான அவளுக்கு அப்போது எதுவுமே புரியவில்லை. இருட்டும் முன் டிஃபன் செட்டுடன் ஓட்டமும் நடையுமாக அம்மா ஏன் இப்படி பேய கண்டது போல ஓடி வராங்க? வந்ததும் குடிசையின் கதவை ஓங்கி சாத்தி கொண்டு பதைப்பதைப்புடன் சுவரிலே சாய்ந்து முகத்தில் வழியும் வியர்வையை துடைத்தபடி மெல்ல ஜன்னல் வழியே பலமுறை எட்டி பார்க்கறாங்க. விழிப்பாள் அவள். அம்மா, என்னம்மா, ஏன் எப்படியோ இருக்கிறீங்க? தாயின் தோளை பிடித்து கேட்டாள். வர்ற வழியில இருளன் கோயில் இருக்கு பாரு, அதை இருட்டுறதுக்கு முன்னால தாண்டி வந்துடணும், இல்லாட்டி சனி பிடிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. இருட்டி போயிட்டுதான் சனி பிடிச்சுக்க போதேன்னு பயம், ஓடி வந்தேன். அம்மா திணறுவாள். அன்று மாலை அவள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த போதுதான் பார்த்தாள். குடிசையில் இருந்த அவர்களது சாமான்களை எல்லாம் அம்மா அப்புறப்படுத்தி விட்டிருந்தாள். எஞ்சி இருந்தது ஒரு சிறு துணி மூட்டை. டிஃபன் செட்டை அவசரமாக திறந்து வைத்து, சாப்பிடு, ஜல்தி நாம கிளம்பணும் என்றாள் அம்மா. பசியால் சுருண்டு கொண்டிருந்த வயிற்றை முதலில் கவனிக்க அனு கையை கழுவி கொண்டு உட்கார்ந்து விட்டாள். அமைதி இல்லாது அலமேலு அடிக்கடி ஜன்னல் வழியே வெளியே பார்ப்பதைக் கண்டு அவளுக்கு விந்தையாகத்தான் இருந்தது. என்னம்மா பாக்குறீங்க? குழம்பு சோற்றை வாயில் அடைத்து கொண்டு கேட்டாள் மகள். மழை பெய்வது போல தோணுது, அதுக்குள்ள கிளம்பிடணும். சோத்தை தின்னுட்டு டிஃபன் செட்டை கழுவி மூட்டைக்குள்ள அம்மா பத்திரப்படுத்துறதுக்குள்ள வானம் இன்னும் கருத்து குமுற துவங்கியது. கூரையை தூக்கிவிடும் போன்ற பேய்காற்று வேறு அலமேலு யோசிப்பதற்குள் சோவென மழை பெரும் எரிச்சலுடன் கொட்ட ஆரம்பித்தது. குப்பத்தின் ஆரம்பத்திலே தெரிந்த முதல் குழல் விளக்கு பளிச்சென்று எரிய தொடங்கியதை கண்ட அம்மா மூட்டையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு மகள் கையை பிடித்துக்கொண்டு வெளியே புறப்பட்டாள். மழை கொட்டுதுமா, மகள் சிணுங்கினாள். அலமேலு பிடிவாதமாக முழங்கால் மட்டும் வெளியே ஓடிய தண்ணீரில் கோபமாக மகளை பிடித்து இடித்தபடி கொட்டும் மழையில் தொப்பலாக நனைந்தபடி நடக்க முயன்றாள். எதிரே சற்று தொலைவில் தெரிந்த குடையை கண்டதும் அரண்டு போனவளாய் அருகில் தெரிந்த குடிசை தாழ்வாரத்தில் மகளை சேர்த்து பிடித்தபடி பதுங்கிக் கொண்டாள். மழை சற்று ஓய்ந்து வானம் வெறுமையாக இடியுடன் உருமியது. சற்று தூரத்தில் ஒலித்த கடுமையான குரல் தெளிவாக அவளுக்கும் கேட்டது. ஏய் அலமேலு, கதவை தர மரியாதையா? இல்ல கதவை எட்டி உதச்சா உன் கிடுச கீழே விழுந்துரும். என்ன உன் சால் சாப்பு? ஆக்ரோஷமான ஆண் பிள்ளையின் குரல். மகள் பேசாதபடி அவள் வாயை இறுக பொத்தினாள் தாய். வெடவெடவென நடுங்கியபடி உட்கார்ந்திருந்தாள் என்பது அவளுக்கு புரிந்தது. நல்ல வேளை அந்த வீட்டிற்கு உடையவள் உள்ளே மழைக்காக முடங்கி இருந்ததால் இவர்கள் வாயிலருகில் பதுங்கி இருப்பதை எட்டி பார்க்கவில்லை. அன்றிரவு நெடுநேரம் அவர்கள் இருவரும் அப்படியே ஒண்டிக் கொண்டிருந்தனர். பிறகு துணிவை திரட்டி கொண்டு அலமேலு தன் மகளை அழைத்து கொண்டு மழையில் நனைந்த சேலை தடுக்க மகள் தடுமாறியபடி நடக்க 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த சுந்தரமூர்த்தியின் பங்களா கேட்டை அணுகி கம்பியை பிடித்து பலமாக உலுக்கினாள்.
அப்பவே வரேன்னு சாமான்களை கொண்டு வச்சுட்டு போனவ இவ்வளோ நேரம் கழிச்சா வருவ? கோபத்தோடு இறைந்தபடிதான் சுந்தரமூர்த்தி அவர்களை வரவேற்றார். மழை வந்துருச்சுங்க, வர முடியல. பிள்ளை பள்ளிக்கூடத்துல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு, அது வேற தடங்கல், மன்னிச்சுக்கங்க கூறிவிட்டு மகளுடன் தோட்டத்தின் கோடியில் இருந்த அவுட் ஹவுஸுக்கு விரைந்தாள். மாலையிலேயே வந்து இடத்தை பெருக்கி சாமான்களை ஒரு பக்கம் ஒழுங்காக வைத்து விட்டிருந்தாள். மங்களாக எரிந்த மின் விளக்கடியில் பாயை விரித்து போட்டு ஈர உடையை மாற்றிக்கொண்டு தாயும் மகளும் படுத்தனர். புதிதாக இடமாற்றம் செய்து கொண்டு அந்த வீட்டின் வேலைக்காரி, சமையல்காரி என்று எல்லா வேலைகளையும் அம்மா ஏற்றுக்கொண்டதன் காரணத்தை பின்னர்தான் அவள் பெரிய பெண்ணாக வளர்ந்து உலக விவரம் புரியும் சமயம் தெரிந்து கொண்டாள். இசக்கியன் குப்பத்திலே ரவுடி என்று பிரசித்தி பெற்ற காசிலிங்கத்தின் கண்களில் அலமேலு பட்டுவிட்டிருந்தாள். புருஷன் இல்லாதவள், ஆனால் பூவும் பொட்டுமாக இளமையின் பளபளப்பிலே ஒரு சின்ன குழந்தையுடன் தனியாக வசிக்கும் இவளை நம்முடையவளாக்கி கொண்டு விட்டான். காசிலிங்கம் அலமேலுவிடம் ஜாடையாக சொல்லி பார்த்தான். அவளை கடைசி வரை வைத்து காப்பாற்றுவதாக சத்தியம் செய்து கூட கொடுத்தான். கடைசியில் பயமுறுத்த ஆரம்பித்தான். காசிலிங்கம் என்றாலே அந்த குப்பமே பயத்தில் அலரும். அவனது விரோதத்தை அவ்வளவு எளிதில் சம்பாதித்துக் கொண்டு விட முடியுமா? சாக்கு போக்குகள் சொல்லி காலத்தை கடத்த பார்த்தாள். ஆனால் சண்டாளன் அசைந்து கொடுப்பதாக இல்லை. அன்று அவளுடைய வீட்டிலேயே குடியேற திட்டமிட்டு விட்டு வரப்போவதாக அறிவித்திருந்தான். பொழுது சாஞ்சதும் வருவேன், உன் ஆட்டம் நம்ம கையில செல்லாது, கவனம் இருக்கட்டும், மிரட்டி விட்டு போயிருந்தான். ஓடிப்போன புருஷனுக்கு உத்தமியாக வாழ்ந்து தன் இளமை உணர்வுகளை அடக்கிக் கொண்டு வைராக்கியமாக பாடுபட்டு மகளை படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற லட்சியம் அலமேலு உடையது. அவள் பாதை நடுவே பழிகாரன் குறுக்கிடுவதைக் கண்டு பதைத்து போய்த்தான் சுந்தரமூர்த்தியின் மனைவியிடம் முறையிட்டு அவர்களிடம் முழு நேர வேலைக்காரியாக தஞ்சமடைந்து விட்டாள். அடிமட்டத்து குப்பத்து மக்களிடையே காசிலங்கம் ஒரு வெறிநாய் என்றால், சுந்தரமூர்த்தி தம்பதியர் மேல்மட்டத்து மக்களிடையே பெரும் முதலைகள். நெருப்புக்கு தப்பி நீருக்குள் மூழ்கிய கதை அலமேலுவின் புத்திக்கு அப்போது அதெல்லாம் துல்லியமாக துலங்கவில்லை. தனக்கும் குழந்தைக்கும் இடம் கொடுத்து ஆதரவளித்து வேலையும் சம்பளமும் தந்து சோறு போட்டு காக்கும் மகாராஜன் சுந்தரமூர்த்தி என்று கடவுளுக்கும் அடுத்த ஸ்தானத்திலே அமர்த்தி வாயார புகழ்ந்து மனதால் வணங்கி கொண்டிருந்தாள். சுந்தரமூர்த்தி தம்பதிகள் ஆடம்பரமாக கார், ஆட்கள் என்று வசதியாக வாழ்ந்தனர். குழந்தைகள் கிடையாது என்ற ஒரே குறைதான். அதை உணர்ந்தவர்கள் போலவே அவர்கள் காட்டிக்கொண்டதில்லை. உயர்நிலை பள்ளி படிப்பு வரை அனு அம்மாவுடன் அந்த பழைய அவுட் ஹவுஸில் தான் தங்கியிருந்தாள். அருகில் இருந்த பள்ளிக்கு சென்று வந்தால் நல்ல மதிப்பெண்களுடன் தேறி நகரத்தில் இருந்த பிரபலமான பெண்கள் கல்லூரியில் உபகார சம்பளத்துடன் சேர்ந்த பின்னர் அவள் வெகு தூரம் பஸ் பயணத்தை தவிர்க்க நன்கு படித்து மேற்படிப்பை தொடர என்று பல காரணங்களால் ஹாஸ்டலிலேயே தங்கினாள். அம்மா சம்பாதித்த அத்தனை பணமும் அவள் படிப்பிற்கு செலவானது. அத்துடன் கடன் வாங்கியும் செலவழித்திருந்தாள். எல்லாம் பிறகுதான் அனுவிற்கு தெரிய வந்தது. அம்மாவிற்கு உடல்நிலை அவ்வளவு சுகமாக இல்லாக போகவே அவளால் முன்போல் எல்லா வேலைகளையும் செய்ய முடியவில்லை. கல்லூரி படிப்பு முடிந்து வேலை தேட வீட்டோடு இருக்க வேண்டிய நிலை வந்தபோது அம்மாவிற்கு பதில் அனுவே அவர்கள் வீட்டு வேலைகளை செய்து கடன்பட்ட தொகையை சிறிது சிறிதாக கழிக்க நேர்ந்தது. சுந்தரமூர்த்தி தம்பதியரின் நடவடிக்கை பூராவையும் அலமேலு புரிந்து கொண்டு விட்டிருந்தாள். மகளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட நினைத்தாள். உடம்புக்கு முடியாது, அடிக்கடி நோயாக படுக்க தொடங்கிவிட்டாள். சீக்கிரம் ஒரு வேலையை தேடிக்கிட்டு நீ உன் சொந்த சம்பாத்தியத்துல சுதந்திரமா வாழ முயலணும், யாரையும் நம்பாத என்பாள். பிஎஸ்சி பரீட்சை முடிந்த சமயம் பட்டம் வாங்கின கோலத்தோட உன்னை பார்க்கணும் என்றாள். ஆனால் அன்று இரவே இரத்த அழுத்தம் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்தவள் நினைவு திரும்பாமலேயே போய்விட்டாள். கவலைப்படாதம்மா, நாங்க 2 பேரும் உன் வளர்ப்பு பெற்றோர்கள்னு நினைச்சுக்கோ. எங்களுக்கு குழந்தையா குட்டியா? இனிமே நீ ஏன் இந்த அவுட் ஹவுஸ்ல அடப்பட்டு கிடக்கணும்? பங்களால எத்தனை அறைகள் இருக்கு, அதுல ஒண்ணுல நீ இருந்துக்கோ. வயசு காலத்துல எங்களுக்கு நீ துணையாகவும் உதவியாகவும் இருப்ப. சுந்தரமூர்த்தி அனுதாபப்பட்டார். இள வயசு பொண்ணு தன்னந்தனியா இருக்கிறது ஆபத்து. எங்களோட வளர்ப்பு மகள்னு 4 பேர் நினைச்சா உனக்கு மதிப்பு தானே? சுந்தரமூர்த்தியின் மனைவி வேதவல்லி வேப்பிலை அடித்தாள். அனுப்பம்மாவிற்கு நன்றி உணர்வு அதிகம் உண்டு. வேலைக்கு சோறு போட்டு இருக்க இடமும் பாதுகாப்பும் தந்த சுந்தரமூர்த்தி தம்பதியருக்கு தன் உடலால் உழைத்து ஈடு செய்ய விரும்பினாள். தக்க வேலை கிடைக்கும் வரை வயதாகி கொண்டிருக்கும் வேதவல்லி அம்மாளுக்கு சமையல்காரியாக, வீட்டு வேலைக்காரியாக முகம் கடுக்காது வேலை செய்தாள். பொன் துளைத்த குந்துமணி அளவு தங்க நகை அவள் மேல் இருக்கவில்லை. அம்மா அவள் படிப்பிற்காக கணிசமான கடனை வைத்து விட்டு போயிருந்தது வேறு. அந்த நிலையில் அவள் அப்படி உழைக்கத்தான் கடமைப்பட்டிருந்தாள். அனுப்பமா படித்து விட்டோம் என்ற கர்வம் ஏதும் இல்லாமல் பணிவுடன் வேதவல்லியின் அடிமையாக உழைத்தாள். காசிலிங்கத்தின் பிடியிலிருந்து தப்ப அம்மா ஒரு பாழை இருட்டில்
கனவேகமாக குடிசையை காலி பண்ணி கொண்டு ஓடினாள். மகளோ ஹரிநாதனின் பிடியிலிருந்து தப்ப இரவோடு இரவாக ரயில் பிடித்து வேறு ஊருக்கே ஓட வேண்டி வந்ததே. தனியான பெண்கள் என்றதினால்தானே துரத்தி வரும் ஓநாய்களிடம் இருந்து தாயும் மகளும் அப்படி ஓடினார்கள். எத்தனையோ முறை அவள் மித்திரனிடம் இதையெல்லாம் மனம் விட்டு பேசத்தான் விரும்பினாள். அன்பும் பண்புமான அவனிடம் அவள் எதையும் ஒளித்து வைக்க விரும்பவில்லை. ஆனால் மைத்ரேயி அம்மாள் திருமணத்துக்கு முன்னர் அவளை தனியே அழைத்து சொல்லிவிட்டாள். சலனமில்லாத ஆழமான குளத்தோட நீர்பரப்புல ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டது போல ஆயிடும். ஆண் பிள்ளை எத்தனைதான் அன்பான கணவனா இருந்தாலும் துளியளவு சந்தேகம் மனைவி மேல ஏற்பட்டுட்டா போதும், அப்புறம் வாழ்க்கை 2 பேருக்குமே நரகம்தான். என்கிட்ட சொன்ன அந்த விவரங்களை எல்லாம் மித்ரன்ட்ட சொல்ல தேவையில்லை. அவன் ஒன்ன விரும்புறான், நீ அவனை மணக்க ஒப்புக்கிட்ட. 2 பேருமே இன்னைக்கும் நாளைக்கும் எப்படி வாழணும்னு சிந்திங்க, அது போதும். நேத்து பத்தின விவரமே வேண்டாம், புரியுதா? எச்சரித்தாள். வயதிலும் சமூக பணியிலும் உலக அறிவிலும் அவளை விட முதிர்ந்த மைத்ரேயி அம்மாளின் அறிவுரைகளை அவள் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது நேற்றைய நினைவுகள் அவளை அலைக்கழிக்கின்றனவே. மழை இன்னமும் பெய்து கொண்டிருந்தது. ஆனால் லேசாக மனதுக்கு இதமாக பெய்தது. உறக்கம் வராத அவள் எழுந்து விளக்கை போட்டாள். மேஜை மேல் தன் கண்ணெதிரே அன்று மாலை அவள் கொண்டு வந்து வைத்துக் கொண்ட அவர்களது திருமண படத்திலிருந்து மித்திரன் அவளை பார்த்து சிரித்தான். கல்யாணமான பின்பு தேனிலவிற்கு அவளை அவன் காஷ்மீருக்கு அழைத்துச் சென்றிருந்த போது நன்றி உணர்வு மேலோங்கிய நிலையில் அவனிடம் கூறினாள். குடிசையில வாழ்ந்துட்டு இருந்த என்ன கோபுரத்துல உயர்த்தி வச்சுட்டீங்க. இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது உண்மைதானான்னு எனக்கே நம்ப முடியல. மித்திரன் வேடிக்கையாகவும் வேதாந்தமாகவும் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவன். பல மொழிகளிலும் பரிச்சயம் உடையவன். கல்யாணத்துக்கு முன்னர் அவன் கேரளாவில் இருந்த பெரிய அலுவலகம் ஒன்றில் பல ஆண்டுகள் வேலை பார்த்துவிட்டு சென்னைக்கு வேறு வேலைக்கு மாறிவிட்டிருந்தான். அவளது தோளை தழுவியபடி உறக்க பாடிக்கொண்டு ஷாலிமார் பூங்காவில் நடந்தான். 2 நாளைக்கு முன் இருந்தவன் இல்லாமல் போறதும் பகவான் சித்தம். மாளிகையில மன்னனா வாழ்ந்தவன் சாதாரண மனிதனாக போறதும் அவன் கிருபைன்னு அர்த்தம். குடை நிழல்ல கொஞ்ச நேரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்து ஓர் ஊர் நன்னினும் நன்னுவர்னு தமிழ்ல ஒரு பழம் பாடல்ல சொல்லியிருக்கு இல்லையா? அதேதான் ஞானப்பானையில பூந்தானம்னு சொல்லியிருக்கார். அவனது புத்தக அலமாரியில் பூந்தானம் மட்டுமல்ல, ஔவையார், உலகநாதர், அதிவீர ராம பாண்டியர், கம்பர், பாரதி, கலில் ஜிப்ரன், உபர்கயாம், ஆஸ்கார் ஒயில் என்று எல்லோருமே இருந்தனர். வெறும் அலங்காரத்துக்காக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள் அல்ல, அவனது அறிவின் விருத்திக்காக அவன் வேண்டி சேகரித்துக் கொண்ட உற்ற நண்பர்கள் அவைகள். படித்தவன், அறிவாளி, விவேகி, அன்பான கணவன். அப்படிப்பட்ட கணவனுக்கு தெரியாமல் சிரித்துக் கொண்டிருந்த மித்திரனை பார்க்க கூசியவள் போல விளக்கை அணைத்தாள். விழிகளில் நீர் புரண்டது. லேசாக விம்மினாள். வெளியே மெல்ல மெல்ல மழை பெய்தபடி இருந்தது. இரவில் பூதமாக விரிந்து வேதனையையும் அச்சத்தையும் தந்த விஷயங்கள் மறுநாள் பளிச்சென்று வீசிய சூரிய ஒளியில் பனி போல மாயமாயின. பல நாட்களுக்கு முன் நடந்தவை. அவள் ஏன் அவைகளை திரும்பி பார்க்க வேண்டும்? மைத்ரேயி அம்மாள் அடிக்கடி அவளிடம் சொல்லி இருந்தாள். இன்று நிகழ்வதையும் நாளைக்கு நடக்கப் போவதையும் தீர்க்கமாக பார்த்து வாழ்க்கை பாதையில் நாம் முன்னேறத்தான் மனிதனுக்கு முன்பக்கமாக முகத்தில் 2 கண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த காலத்தையே பார்த்து மனதை குழப்பிக் கொள்வதுதான் இயல்பு என்றால் கண்கள் முதுகுப்புறத்தில் அல்லவா அமைக்கப்பட்டிருக்க வேண்டும்? மைத்ரேயி அம்மாளின் தத்துவத்தை எண்ணி அவள் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள். மித்திரனுடன் அவள் இனிமையாக, சுகமாக, வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது அவள் ஏன் அந்த பழைய வீண் கதைகளையே நினைத்தபடி சிந்தனையில் உழன்று நினைப்பை உதறினாள். வீட்டு வேலைகளில் முழு கவனத்தையும் செலுத்தினாள். சமையலறை அலமாரிகளை சுத்தப்படுத்தினாள். நிதானமாக குளித்தாள். மெதுவாக சமைத்தாள். உணவை ரசித்து சாப்பிட்டாள். பகல் வேளையில் ஒரு குட்டி தூக்கம் போட்டாள். பின்னர் எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு டீ சாப்பிட்டு விட்டு தோட்டத்தை சுற்றி வந்தாள். இருட்ட துவங்கியதும் உள்ளே வந்து விரைவாக இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு தொலைக்காட்சியில் சினிமா பார்த்தாள். மறுநாள் கல்லூரியில் போதிக்க வேண்டிய பாடங்களை பற்றி வேகமாக குறிப்புகள் தயாரித்துக் கொண்டாள். அதற்குள் தூக்கம் கண்களை அழுத்தவே தன்னையும் அறியாது நன்றாகவே தூங்கிவிட்டாள். மறுநாள் விடிந்ததும் அவளுக்கு நிற்க நேரம் இருக்கவில்லை. கல்லூரிக்கு கிளம்ப வேகமாக ஆயத்தமானாள். டிஃபன் டப்பாவை கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு ஜன்னல்களை சாத்திவிட்டு கேஸ் சிலிண்டரை நன்றாக மூடிவிட்டு வாயிற்கதவை பூட்டியவள் ஓட்டமும் நடையுமாக பஸ்ஸை பிடித்து கல்லூரிக்கு அருகே இறங்கி மூச்சை பிடித்து கொண்டு நடந்து அவள் வந்து சேர்வதற்குள் அப்பாடா என்று அலுப்பாகத்தான் இருந்தது. நான் ஒருத்தன் சம்பாதிக்கிறது நமக்கு தாராளமா போதும். சொந்த வீடு இருக்கு, கம்பெனி காரும் இதர சலுகைகளும் இருக்கு. நீ ஏன் இப்படி வேலை செஞ்சு கஷ்டப்படுற? வீட்டோட நிம்மதியா இருக்கலாமே. பலமுறை மித்திரன் சொல்லிவிட்டான்.
நல்ல வேலை, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் நிரந்தரமாக்கப்பட்ட ஆசிரியர் பதவி, நல்ல சம்பளமும் கூட. சனி ஞாயிறு லீவு, தீபாவளி பொங்கல் போன்ற விடுமுறை நாட்கள், நீண்ட கால விடுமுறை வசதிகள். ஒரு நாளைக்கு 3 இல்லைன்னா 4 மணி நேரம் தான் வகுப்பு. காலை 8 மணிக்கு புறப்பட்டு போனா மாலை 4க்கு வீடு வந்து சேர்ந்துடலாம். லட்டு போல வேலையை அவ ஏன் விடணும்? அவ சம்பாதிப்பதை அப்படியே பேங்கில் போட்டு வைத்தால் நாளைக்கு குடும்பம் பெருகி விடும்போது தாராளமாக எடுத்து செலவழிக்கலாமே. விவாதித்தாள். இப்பவே சொல்லிட்டேன், குழந்தை ஒண்ணுக்கு நீ தாயான உடனேயே பிரசவ லீவுக்கு அப்புறம் வேலையை விட்டுடணும். குழந்தைய ஆயாட்ட கொடுத்துட்டு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பாக அவன் சொல்லி இருந்தான். ஓகே சார், உங்க இஷ்டப்படியே செஞ்சிடுறேன். அதுக்கு இப்பவே பிடிச்சு நமக்குள்ள தர்க்கம் ஏன்? சிரித்து மழுப்பி விடுவாள். அந்த நிலை இப்போது வந்து விட்டிருந்தது. மித்திரன் விஷயத்தை கேள்விப்பட்டதும் என்னென்ன உத்தரவுகளை அமலாக்கப் போகிறானோ. ஓய்வு நாளையில் அவள் தூங்கத்தான் எழுந்து காஃபி பலகாரம் தயாரித்து வரும் ஆசாமி இனி அவளை தினசரி சமைக்க கூட அனுமதிக்க மாட்டான். பஸ்ஸில் பயணம் செய்ய ஒப்புக்கொள்ளவே மாட்டான். ஒரு தலைவலி என்றாலே இப்போ எப்படி இருக்கு என்று 100 முறை கேட்டு தொணத்து விடுகிறவன் அவள் தாய்மடைந்து விட்டதை ஒரு வியாதியை போல கருதி 1000 கவலைகள் 5000 கேள்விகள் கேட்டு ஐயோடா. வகுப்பறையை நோக்கி வராந்தாவில் நடந்தவள் தனக்குள்ளே பெருமையும் மகிழ்ச்சியுமாக சிரித்து கொண்டாள். பிற்பகல் உணவின் போது சாப்பாட்டு அறையில் அவள் டிஃபன் டப்பாவை திறந்தாள். அவசரத்தில் சாதத்தில் தயிரை ஊற்றி கலந்து கொண்டு வந்திருந்தாள். பக்கத்திலே உட்கார்ந்திருந்த கணக்கு ஆசிரியை தன் டிஃபன் செட்டை திறந்த போது கம் என்று ஜீரக மிளகு ரச வாசனை பரவியது. உடனடியாக அவளுக்கு அம்மாவின் நினைவு ஏற்பட்டு விட்டது. இந்த சமயம் அம்மா உயிருடன் இருந்தால் அவள் தாய்மை அடைந்திருப்பதை கேள்விப்பட்டு மகிழ்ந்திருப்பாளே. வாய்க்கு ருசியாக வகை வகையாக செய்து போடுவாளே. அம்மா கை சாப்பாட்டுக்கோ அத்தனை ருசி. முருங்கைக்காய் சாம்பாரை சாப்பிட்டு கை கழுவி விட்ட பிறகும் கை 3 நாள் மணக்குமே. அவளுக்கு ஜீரக ரசமும் சோறும் சாப்பிட வேண்டும் போல ஆசை ஏற்பட்டது. இந்த சமயத்துல பெண்களுக்கு என்னென்னவோ சாப்பிட ஆசைகள் தோணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு இலந்த பழம் திங்கணும்னு ஆசை வந்துட்டுது. சீசன் இல்லாத காலத்துல பழத்தை தேடி கண்டுபிடிக்க அவ கணவன் அலைஞ்சான். அப்புறம் இலந்த வடைய வாங்கி தின்னு அந்த ஆசையை தீர்த்துக்கிட்டா. உனக்கு ஏற்பட போகிற ஆசைய மித்ரன் எப்படி சமாளிக்க போறாரோ? டாக்டர் ரேவதி பரிகசித்திருந்தாள். 2 நாட்களாக அவளுக்கு என்னென்னவோ சாப்பிட ஆசையாகத்தான் இருந்தது. பம்ப்ளிமாஸ் பழம் ஒன்றை உரித்து அதன் சுளைகளை உதிர்த்து ஒரு கிண்ணம் நிறைய வைத்துக்கொண்டு அள்ளி அள்ளி தின்ன வேண்டும் என்றதொரு மோகம். தயிர் சாதத்தை எடுத்து சிறிது வாயில் போட்டு கொண்டவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. கால வேளையில எந்திரிக்கும் போது தலை சுத்தும், மயக்கமா இருக்கும். பிடிச்சமான பொருளை கூட சாப்பிட பிடிக்காது, வயித்த குமட்டும். பயப்படாத, தானே எல்லாம் சரியாகிடும் என்று டாக்டர் ரேவதி அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தாள். ஆனாலும் அது சமயம் மித்திரன் ஊரில் இல்லாதது அவளுக்கு பெரும் குறையாகத்தான் இருந்தது. சாதம் பிடிக்கலையா? ரொட்டியை டோஸ் போட்டு தரவா என்று ஒரு முறை அவளுக்கு காய்ச்சல் வந்த போது மித்திரன் அவளுக்கு பணிவிடை செய்ய துடித்து போனாள். மகிழ்ச்சியான சங்கதியை தெரிந்து கொண்டதும் அவளை தங்க தாம்பாளத்தில் வைத்து தாங்க துவங்கி விடுவானோ? குழந்தை என்றால் அவனுக்கு கொள்ளை ஆசையாச்சே. டிஃபன் டப்பாவை எடுத்து சென்று குப்பை கூடைக்குள் கவிழ்த்தாள். குழாயில் டப்பாவை கழுவி துடைத்து பைக்குள் போட்ட பிறகும் வயிற்று குமட்டல் நிற்கவில்லை. டாக்டர் ரேவதனியின் ஆலோசனைப்படியே எதிர்பக்கத்து கடை ஒன்றுக்கு சென்று சில்லென்று குளிர்பானம் வாங்கி அருந்தினாள். அந்த உணர்வு சில நிமிடங்களில் அடங்கியதும் தன் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டாள். கல்லூரியில் பாடபோதனையின் போது நடுவில் கிடைக்கும் இடைவேளைகளில் தான் அவள் எப்பொழுதாவது தன் தோழி சரையுவுக்கு கடிதம் எழுதி கல்லூரி வாயிலில் நின்ற தபால் பெட்டியில் சேர்ப்பது வழக்கம். அவளது தோழிகளின் வட்டத்திலே ஹைதராபாத்தில் இருந்த சமயம் மைத்ரேயி அம்மாளின் தூரத்து உறவுக்கார பெண்ணான சரோயிடம் அவள் மிக நேசத்துடன் பழகினாள். அனுபமாவின் திருமணத்தின் போது 2வது குழந்தையை எதிர்பார்க்கும் தாய்மை நிலையில் இருந்தாள். 2வது பெண் குழந்தை உமா என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று கடிதம் போட்டிருந்தாள். வேலைகளின் நெருக்கடி காரணமாக இருவரும் கடிதம் எழுத முடிவதில்லை. எப்போதாவது சரையு கடிதம் எழுதினால் கட்டாயம் கடிதத்தின் முடிவில் அந்த கேள்வி இருக்கும். இன்னமும் நீங்க 2 பேரும் நாம் இருவர் தானா? எப்போ நம்மளை போல ஒருவர் என்று நல்ல செய்தி கிடைக்கும்? அத ஆவலா எதிர்நோக்கும் உன் அன்பு தோழி சரையு. அன்று அவளுக்கு இடைவேளையில் கொஞ்சம் அவகாசம் கிட்டியது. கைப்பையில் முன்னேற்பாடாக தபால் உரை எழுத கடிதம் இத்தியாதி வஸ்துகளுடன் தான் வந்திருந்தாள். நீண்ட கடிதம் எழுத பொழுது இருக்கவில்லை. சுருக்கமாக எழுதி முடித்தவள், நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த இன்பச் செய்தியை உனக்கு மட்டும் சொல்கிறேன். இன்னும் உன் சகோதரன் மித்திரனுக்கு கூட தெரிவிக்கவில்லை. நீ விரைவில் அத்தையாக போகிறாய். புன்னகைத்துக் கொண்டு கடிதத்தை மடித்து உரையிலிட்டு ஒட்டினாள். கைப்பையில் கவனமாக எடுத்து வைத்தாள். மறக்காமல் போகும் வழியில் தபால் பெட்டியில் சேர்த்து விட்டாள். மித்திரன் அன்றிரவு மறுபடியும் அவளை தொலைபேசியில் அழைத்தான்.
அலுவலக வேலை முடியல, அதனால நான் இன்னும் 2 நாள் பொறுத்துதான் ஊர் திரும்ப முடியும் போல இருக்கு. உன்னை தனியா விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கேனேன்னு வருத்தமா இருக்கு. அவளுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. அருகில் இருக்க வேண்டும் அவன் இப்போது என்று அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் எத்தனை தூரத்தில் இருக்கிறான், திரும்பி வர இன்னும் சில நாட்கள் ஆகும் என்கிறானே. அழமாட்டாத குறை அவளுக்கு. எனினும் அவள் சமாளித்துக் கொண்டாள். தினசரி அதுக்காக டெலிபோன் பண்ணி ஏன் காசை வீணாக்குறீங்க என்றாள் அதட்டலாக. கட்டும் செட்டுமா இருந்து எல்லா காசையும் சேமிச்சாதானே உங்க வருங்கால வாரிசுக்கு தேவையா இருக்கும். சொல்ல துடித்ததை அடக்கி கொண்டாள். மித்திரன் பாம்பேயிலிருந்து 1 மாதம் கழித்து வந்தாலும் சரி, அவள் அந்த இனிய செய்தியை தொலைபேசி மூலமோ கடிதம் மூலமோ தெரிவிக்கப் போவதில்லை. நேரில் தான் சொல்லப் போகிறாள். அவன் வரும் அன்று சம்பிரதாயமாக சமைத்து வைத்துவிட்டு அவனுக்கு பிடித்தமான பால் பாயசத்தை டம்ளரில் ஊற்றி முன்னால் வைத்து, சீக்கிரம் சாப்பிடுங்க, ஒரு சங்கதி இதை விட இனிப்பா சொல்ல போறேன் என்று ஆரம்பிக்க வேண்டும். இப்படி பலவிதமாக மனதுக்குள் ஒத்திகை செய்து கொண்டிருக்கிறாளே. இப்ப சொல்லக்கூடாது, மனம் எச்சரித்தது. என்ன ஒரே மௌனம் ஆயிட்ட? தனியா இருக்க பயமா இருக்கா, இல்ல என் மேல கோவமா? தனியா இருக்க எங்க நீங்க விடுறீங்க? படுக்க மேஜ மேல இருக்கிற படத்துல இருந்து என்ன மறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ராத்திரி தூங்கவே இல்ல, சிரித்தாள் அவள். வீட்டுக்கு வந்ததும் அப்படியே உன்னை வச்ச கண் வாங்காம நான் பாக்கணும் போல இருக்கே. இன்னும் 4 நாள் இங்க தொடர்ந்து இருந்தன்னா ஆசை முகம் மறந்து போச்சேன்னு பாட வேண்டியதுதான். கல்யாணமாகி 4 வருஷம் ஆயிடுச்சு, நினப்பு இருக்கட்டும். செல்லமாக கடிந்தாள் அவள். அதனால என்ன, 4 வருஷம் ஆனாலும் எனக்கு அனுவோட முகம் ஆசை முகம் தானே. என்ன இன்னைக்கு பார்ட்டி கீட்டி ஏதாச்சும் இருந்ததா? சேச்ச, நான் ஆரஞ்சு ஜூஸ் தவிர என் அணுவை தவிர வேற எதையுமே மனசாலையும் தீண்டுறதில்லைன்னு சொல்லியிருக்கேனே. பின்ன என்ன, பிரிவின் வேதனை மனசு தள்ளாடுது, மோடி கிறுக்குதடி தலையை, பழைய மொந்தை கல்லை போல. முதல்ல போனை வைங்க, டெலிபோன் ஆபரேட்டர் காதுல விழப்போகுது. கழுக்கென்று சிரித்தாள். ஓகே, அம்மா உத்தரவு, ஐயா பணியறேன். ராத்திரி வேலை ரெட்டை தாழ்பால் போட்டுக்கோ, உள்பக்கம் பூட்டிக்கோ, கவனம். மனசில்லாமல் மித்திரன் போனை கீழே வைத்தான். அவனுடன் பேசியானதும் மனதில் ஏற்பட்ட புது தெம்பில் மறுநாள் பாடங்களை பற்றிய குறிப்புகளை வேகமாக எடுத்து முடித்துக்கொண்டு நிம்மதியாக படுத்து உறங்கிவிட்டாள். மறுநாள் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தபோது கதவிடுக்கு வழியாக கீழே கிடந்த கடிதத்தை எடுத்து பார்த்தாள். மித்திரனுக்கு கடிதம் எழுத பொறுமையே கிடையாது, கூடவே வேலைகளின் சுமை வேறு. எனவே தொலைபேசியைத்தான் அவன் அடிக்கடி உபயோகிப்பான். இந்த கடிதம் சரையு எழுதியிருந்தாள். அவள் கடிதத்தை கண்டதும் மறு தபாலில் அலறி புடைத்துக் கொண்டு அனுப்பப்பட்ட கடிதம். காஃபி குடிக்க மறந்து கதவை மூடிவிட்டு கடிதத்தை பிரித்து படித்தாள். சரையுவுக்கு ரத்ன சுருக்கமாகவே எதையும் சொல்ல தெரியாது. 4 பக்கங்கள் மகன் தீபக் பரீட்சையில் வாங்கின மார்க்குகளில் ஆரம்பித்து மாமியார் இந்த தடவை எத்தனை பெரிய ஜாடி நிறைய ஆவக்காய் ஊறுகாய் தயாரித்தாள் என்பது வரை அலசிவிட்டு கடைசியில் எழுதியிருந்தாள். அனு, சங்கதியை படிச்சதும் எனக்கு எத்தனை ஆனந்தம் தெரியுமா? நீ ஒரு காரியம் செய்வியா? ஒரு 10 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு இது சமயம் நீ என்னோட வந்து இரு. உனக்கு என் மாமியார் சங்கதி தான் தெரியுமே. யாராவது விருந்தாளின்னு வந்துட்டா அவங்களுக்கு சந்தோஷம் பிச்சுக்கும். விதவிதமா சமைச்சு போட ஆரம்பிச்சிருவாங்க. உன் மேல அவங்களுக்கு ரொம்ப அன்பு. விஷயத்த சொன்னதும் என்னை உடனடியா எழுதி போட சொல்லி அனுவ வர சொல்லு. அம்மா இல்லாத குறைய நான் தீர்த்து வைக்கிறேன். என் கையால நல்ல கார குழம்பு வச்சு பூ போல இட்லி சுட்டு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட சொல்லி அவளை பெத்த தாயார் போல உபசரிப்பேன்னு சொல்லு. இது சமயம் என்ன போல பெரியவங்களோட அரவணைப்பு ரொம்ப தேவைன்னு எழுது. தொணச்சிட்டாங்க, எழுதிட்டேன். எனக்கும் உன்னை பார்க்கணும்னு போல இருக்கு. ஹைதராபாத்ல அழகான வளையல்கள் உண்டு தெரியுமா உனக்கு? எங்க வீட்லயே உனக்கு வளகாப்பு செஞ்சு கொண்டாடணும் போல ஆசையா இருக்கு. உன்னை பிரிஞ்சு உன் கணவர் அடிக்கடி டூர் போறாரே, யோசிச்சு பாரு. உனக்கு ஒருத்தரும் இல்லைன்னு மனசு அலட்டிக்காத, நாங்க இருக்கோம். எப்பவும் உன் சரையு. கண்கள் பனிக்க உட்கார்ந்திருந்தாள். அனு, சரையு எத்தனை அன்பான தோழி. கபடமே இல்லாத வெகுளித்தனம். மாணவி என்ற நிலையில் கல்லூரி நாட்களில் அவள் எத்தனையோ பெண்களுடன் நல்ல முறையில் பழகி இருக்கிறாள். ஆசிரியர் என்ற பதவியில் இப்போதும் பல பெண்களை அவளுக்கு தெரியும். யாரும் சரையுவின் அன்பில் நட்பில் அவளது நிழலை கூட தொட முடியாது. உண்மையில் இவள் கொடுத்து வைத்தவள்தான். யார் சொன்னது அது? பிசிராந்தையார். அன்பான மனைவி, நல்ல பிள்ளைகள், பண்பான நண்பர்கள், அமைதியான அரசு, இவைகளால் அவருக்கு நெடுங்காலமாக நரைத்தலையே இல்லையாம். இவளுக்கும் தான் அன்பான கணவன், அமைதியான வாழ்க்கை, உண்மையான தோழி எல்லாம் இருப்பதால் நீண்ட காலம் இளமையின் அழகோடு இருக்க முடியுமோ? கண்ணாடியில் பிரதிபலித்த உருவத்தை பார்த்து இவள் வேடிக்கையாக சிரித்து கொண்டாள். மித்திரன் வந்ததும் அவனிடம் சரையுவின் கடிதத்தை காட்ட வேண்டும். என்னை பார்த்துக்க என் சிநேகிதி இருக்கிறாளாக்கும் சொல்லி கொஞ்சம் பொறாமையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கணும். என்னென்னவோ எண்ணிக்கொண்டபடி இன்னும் சில நாட்கள் தனிமையில் சுமையில்லாமல் வேகமாக ஓட்டினாள்.
வெள்ளிக்கிழமை மாலை கல்லூரியிலிருந்து பஸ் நிலையத்துக்கு வந்தபோது அவளுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது. சரையுவின் மகளுக்கு வரப்போகும் பிறந்த நாளுக்கு என்ன நிறத்தில் பட்டுப்பாவாடை வாங்கினாள் என்பதை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாள். உமாவிற்கு அவளும் ஏதாவது சிறு பரிசு ஒன்றை வாங்கி அனுப்ப வேண்டாமா? உமாவை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டிருப்பதாக தெரிந்தது. கதை புத்தக கடைக்குள் நுழைந்தாள். கிரீம்ஸ், ஹான்ஸ் ஆர்டன்சன், பஞ்சதந்திரா, அமர் சித்ரா என்று எல்லாவற்றையும் பார்த்து முடித்துவிட்டு முடிவில் 300 காலத்தில் என்ற ஒரு புத்தகத்தை எடுத்தாள். அதில் ஒரு பிரபல குழந்தை கதை எழுத்தாளர்களின் பிரசித்தி பெற்ற கதைகள் அழகான படங்களுடன் இருந்தன. 75 ரூபாய் கொடுத்து புத்தகத்தை வாங்கி பார்சல் செய்து அனுப்ப தேவையான காகிதத்தையும் வாங்கி கொண்டு கிளம்பினாள். ஹலோ அனு, குரல் விழுந்தது. தூக்கி வாரி போட ஆண் குரல் வந்த திசையில் திரும்பினாள். குப்பென்று வியர்த்து கொட்ட இதயம் இரண்டாக பிளந்துவிடும் போல வேகமாக துடிக்க திகிலில் உறைந்து போனாள். ஹரிநாதன் பாவி. வருடங்கள் சில ஓடிவிட்ட போதிலும் அவன் அப்படியே சிறிதும் மாறாமல் ஓங்கி உயரமாக படத்தை விரித்து கொண்டு கொத்த தயாராக நிற்கும் பாம்பை போல விஷமான கவர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். என்ன தெரியலையானு, நான் அப்படியா மாறிட்டேன்? கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்தபடி முகத்தை மறைத்திருந்த கருப்பு கண்ணாடியை எடுத்தான். வலது கன்னத்தில் அந்த அழகு மச்சம் அப்படியே தான் இருந்தது. தலைமுடியும் கூட ஒரு சிறு நரையையும் காணவில்லை. முன்னை விட சற்று பருத்து இருந்தான். ஹரிநாதன் போன்ற அயோக்கியன்களுக்கு சுலபமாக கிடைக்கும் பணத்தில் உடலில் பருமனும் வைக்கும் பேங்க் கணக்கில் பணமும் ஏறும். ஆனால் அவன் கணக்கில் பாவம் சுமை போல் ஏறுவதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறான்? மனசாட்சி இல்லாத மிருகம். பொங்கி வந்த உணர்வுகளை சட்டென சமாளித்துக் கொண்டாள். சுற்றிலும் ஆண்களும் பெண்களுமாக கடைக்குள் இருந்த கும்பலை கண்டு தைரியம் பிறந்தது. நீங்க யாரு? எனக்கு உங்களை தெரியாதே. என் பேரு அனு இல்ல, தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கூறிவிட்டு விடுவிடுவென வேறு ஒரு பகுதிக்குள் புகுந்து அங்கிருந்த கூட்டத்தினோடே அந்த பக்கம் வாயில் வழியாக வெளியேறி அருகில் வந்து நின்ற ஒரு டாக்ஸிக்குள் பாய்ந்து வீட்டுக்கு ஓட்டச் சொன்னாள். அதே சமயம் திகிலுடன் பின்புற கண்ணாடி வழியே கடைவாயிலை பார்த்தாள். கண்ணு கெட்டிய தூரம் வரை ஹரிநாதனை காணாதவளாய் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தேகமெல்லாம் கிடுகிடுவென நடுங்குவதை உணர முடிந்தது. வீடு வந்ததும் உள்ளே கதவை மூடிக்கொண்டும் மனதில் அச்சம் நீங்கவில்லை. குளித்து வேறு உடை உடுத்தி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தவளுக்கு உணவு வேம்பாக கசந்தது. மசக்கையால் ஏற்பட்ட குமட்டல் அல்ல. இத்தனை காலத்திற்கு பின் இனிமையான வாழ்க்கையை அமைத்து கொண்ட இந்த சமயத்தில் தாயாகும் நிலையிலுள்ள அவளுக்கு இப்படி ஒரு பேரிடியா? இந்த ஹரிநாதன் எங்கிருந்து திடீரென்று முளைத்தான்? சுந்தரமூர்த்தி தம்பதியர் இறந்து போய் அந்த வீட்டை வேறு யாரோ வாங்கி இடித்து மருத்துவமனையாக கட்டிவிட்டார்களே. அவள் ஏன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுகிறாள்? ஹரிநாதன் இப்போது அவளை என்ன செய்துவிட முடியும்? எதற்காக அவள் அவனை கண்டு பயப்பட வேண்டும்? அவன் கிடக்கிறான். தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டும் அந்த நினைவுகள் நிழலுருவில் நெஞ்சுக்குள் எழுந்து இம்சை செய்ய தவறவில்லை. சுந்தரமூர்த்தி தம்பதியுடன் அவள் வசிக்க துவங்கிய புதிதில் கூட அவர்களை பற்றி சரிவர புரிந்து கொள்ளவில்லை. வேலையை தேடி மனுக்கள் எழுதிவிட்டு நேர்முகத்தேர்விற்கு அலுவலக படிகளை ஏறி இறங்கி கல்லூரி தலைவிகளை காணச் சென்று வேலையில்லாமல் திண்டாடி கொண்டிருந்த சமயம் சுந்தரமூர்த்தி தம்பதியர் நடுவயதை தாண்டி விட்டவர்கள். கணவனுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி இத்தியாதிகள் இருந்தன. பத்திய சாப்பாடு. மனைவிக்கு முட்டிகளில் வீக்கம், கைகால் குடைச்சல், இடுப்பு வலி, சதா மண்டையிடி. அவள் தாயாருக்கு கூடத்தான் இரத்த நோய், அழுத்த நோய் இருந்தது. அதற்காக இப்படி அவள் சதா முடங்கிக் கொள்ள முடியவில்லையே. அணுவிற்கு கூட ஒற்றை தலைவலி எப்போதும் வரும். அதற்கென்று வேலைகளை மூட்டை கட்டி அவள் வைத்ததில்லை. விறகு வெட்டிக்கு பிளவ வந்தா கோடாலியால ஒரு அடி கொடுக்கணும் என்று அம்மா அடிக்கடி சொல்வாள். பணம் இருக்கும் தெம்பிலே சுந்தரமூர்த்தி தம்பதியர் தமது வியாதிகளை பெரும்பாடியாக பாராட்டி கொண்டிருந்தார்கள். நாள் முழுவதும் கட்டிலில் கணவன் காலை நீட்டிக்கொண்டு ஓய்வாக படுத்து கிடப்பார். மனைவியோ தலையில் ஒரு துண்டை இறுக்கமாக கட்டிக்கொண்டு நொண்டி நடந்தபடி அணுவை நாள் முழுவதும் ஏவியபடியே இருப்பாள். இரவில் படுக்க போகும் முன் தினமும் தவறாது அவளது கால்களில் ஆயுர்வேத வைத்தியசாலையில் வாங்கி வைத்த தைலத்தை பூசி நீவி விட்டு அவள் தூங்கும் வரை கால்களை பிடித்து விட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் தவறாது எண்ணெய் தேய்த்து அவளை முழுக்காட்டி விட வேண்டும். மழை நாட்களில் முதுகுவலிக்கு தவிடு வறுத்து ஒத்தடம் போட வேண்டும். சமையல் வேலை, வீட்டு வேலை போக இப்படி ஒரு பணிவிடையையும் அணுவிடம் பெற்றுக் கொண்டிருந்தாள் வேதவல்லி அம்மாள். தரையில் கிடந்த துரும்பை அப்பால் போடாது சதா சாய்வு நாற்காலியில் அமர்ந்து பொழுதை போக்க சுந்தரமூர்த்திக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? பரம்பரை பணக்காரரோ? மூதாதையர் உழைத்து சேர்த்து வைத்து போனதை வங்கியில் போட்டு வைத்த வட்டியாக வருமோ? ஆனாலும் மனிதர் அடிக்கொரு தடவை டெலிபோனில் ஏதோ பேசுவார். தெலுங்கு, ஆங்கிலம், கன்னடம் இடையே சங்கேத மொழி என்று அந்த பாஷையால் யாருடனோ அடிக்கடி பேசுவார்.
டெல்லி, கல்கத்தா, பாம்பே என்று பல இடங்களிலிருந்து ட்ரங்க் கால் வரும். அப்போதெல்லாம் தமது ஏசி அறையின் கண்ணாடி கதவுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டுதான் பேசுவார். என்ன பேசுகிறார், யாருடன் பேசுகிறார், எதற்காக பேசுகிறார், எதேச்சையாக அந்த வழியே நடமாடும் அணுவிற்கு ஆவல் ஏற்பட்டதுண்டு. ஆனால் முயன்றதில்லை. அம்மா இறந்து வருடங்கள் ஒன்றுக்கு மேலாகி போனது. இன்னமும் அவள் விரும்பிய நல்ல ஒரு வேலை கிடைக்கவில்லை. தொடர்ந்து சுந்தரமூர்த்தி தம்பதியர் தயவில் அனாதியாகிவிட்ட அவள் வேறு கதியின்றி தங்கியிருந்தாள். சுந்தரமூர்த்தி வீட்டிற்கு சில சமயம் நண்பர்கள் வருவதுண்டு. அப்பொழுது அவளை தங்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணாக சில சமயங்களில் வேதவல்லி அறிமுகப்படுத்தி இருக்கிறாள். அது சமயம் அனுபமாவிற்கு சுள்ளென்று கோபம் வரத்தான் செய்தது. உண்மையில் அவள் நிலை அந்த வீட்டில் அதுதானே. தெரிந்தவர்கள் எவராவது அவளை பற்றி விசாரித்தால் வேதவல்லி அம்மாள் சட்டென அவள் தங்களது தூரத்து உறவு பெண், என் கணவருடைய ஒன்றுவிட்ட தம்பி மகள், சுத்தமான ஒரு பொய்யை சொல்லி அறிமுகப்படுத்துவாள். இந்த வித்தியாசமான அறிமுகங்கள் ஏன்? அவளுக்கு அதிசயமாகத்தான் இருந்தது. ஆனாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேலைக்கு மனு போட்ட கல்லூரியில் தற்காலிகமாக கிடைக்க வேண்டிய இடத்திற்காக நேர்முக தேர்வுக்கு போய்விட்டு வந்திருந்தாள். யாரை வேலைக்கு அமர்த்துவது என்று ஏற்கனவே தீர்மானமாகிவிட்டது. பத்திரிகையில் ஒப்புக்காக விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்த வேலை. கண் துடைப்பு என்று புரிந்து கொண்டவள் மிக்க மன அதிர்ச்சியும் சோர்வுமாக வீடு திரும்பி இருந்தாள். வந்ததும் பார்த்தாள், வேதவல்லி தலையில் பெரிய துண்டை சுற்றியிருந்தாள். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. விருந்தாளி வந்திருக்கான், சீக்கிரம் சமையலாட்டும், அதிகாரம் செய்தாள். குக்கரை அடுப்பில் ஏற்றிவிட்டு முட்டைக்கோசை பொடி பொடியாக நறுக்கி கொண்டு குனிந்தபடி சமையல் மேடை அருகே நின்றவள் வாயிற்படி அருகே நிழலாடுவதை உணர்ந்து திரும்பினாள். கம் என்று ஃபாரின் சென்ட் மனம். வலது கன்னத்தில் அழகு பொட்டு வைத்தது போன்றதொரு மச்சம். கூரான மூக்கு, சுருண்ட முடி, ஸ்போர்ட் ஷர்ட், பேண்ட். அலங்காரத்தில் இடுப்பில் ஒரு கையும் வாயிற்கதவின் மேல் ஒரு கையுமாக நின்ற வாலிபனை அதிர்ச்சியோடு பார்த்தாள். ராத்திரிக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்னு நானே வந்து எட்டி பார்க்கறேன். என் பேரு ஹரிநாதன், என் பெரியம்மா ஹரின்னு கூப்பிடுவாங்க கூறியபடி தன் வரிசை பற்கள் ஒளிர மெல்லியதாக மோகன புன்னகை பூத்தான். ஆண்கள் சகவாசமே இல்லாத கான்வென்ட் படிப்பு, அதற்கு பின்னர் பெண்கள் கல்லூரி, சதா அம்மாவின் அரவணைப்பு, இப்படியே வளர்ந்தவள் அவள். அலுவலகங்களில் வேலை தேடிக்கொண்டு அதிகாரிகளை பார்க்கச் செல்லும் ஒரு நிர்பந்தம் தவிர அவளுக்கு ஒரு இளைஞனுடன் நின்று சிறிது நேரம் மனம் இனிக்க பேசிய அனுபவமே கிடையாது. முதலாக நேயமாக அவளிடம் வந்து பேசிய ஆண் அழகன் ஹரிநாதன். அவள் மனதிலே ஒரு இன்பச் சிலிர்ப்பு ஏற்பட்டது உண்மைதான். கவர்ச்சியாக வாயிற்படியை முக்காலும் அடைத்தபடி கண்களால் அவளை விழுங்கியபடி புன்னகை பொங்க நின்ற ஹரிநாதனை அவளுக்கு பார்த்த உடனேயே பிடித்துவிட்டது. சுந்தரமூர்த்தியின் சொந்தக்காரன், அவன் தோற்றத்திலே பணக்கார கலை. அவனை மனம் விரும்பியும் பயனில்லையே. எடுத்த எடுப்பிலேயே உணர்வுகளுக்கு தடை போடத்தான் முயன்றாள். ஆனால் ஹரிநாதன் அவளது இளமை ஆசைகளுக்கு தூபம் போட்டான். அன்று இரவு அவள் சமைத்த சாப்பாட்டை ஓஹோ என்று புகழ்ந்தான். அந்த வீட்டில் தங்கியிருந்த அந்த நாட்களில் அவன் அவளிடம் வலிய வந்து பல முறை பேசினான். கல்கத்தா கம்பெனி ஒன்றில் பெரிய பதவியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டான். அவனுக்கு என்ன, பெத்தவங்களுக்கு ஒரே பிள்ளை. தஞ்சாவூர்ல வீடு நிலம்னு எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. ஆனா பெத்தவங்க 2 பேரும் போயிட்டாங்க, பாவம். வேதவல்லி அம்மாள் ஒத்துப்பாடி புலம்பினாள். அடுத்த முறை 2 மாதங்களுக்கு பின்னர் மறுபடியும் அவன் வந்தான். 10 நாள் லீவில் வந்திருப்பதாக கூறினான். நீங்க என்பதிலிருந்து நீ என்கிறவரை நெருங்கி விட்டிருந்தான். உனக்கு நான் வாங்கிட்டு வந்த பரிசு என்று அந்த பால் பாயிண்ட் பேனாவை அவளிடம் தனியாக இருக்கும்போது மெல்லிய குரலில் குழைந்தபடி கொடுத்தான். தேங்க்யூ. பேனாவா? எதுக்கு, நிறைய மனுக்கள் எழுதவா? அவளும் சற்று தைரியமாக சிரித்தாள். கன்னத்துல குழி விழ நீ சிரிக்கிறத இன்னைக்கு முழுசும் பார்த்துட்டே நிக்கணும் போல மனம் சடுமாறி போற. கன்னத்துல குழி விழுந்தா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. உனக்கு ரொம்ப சீக்கிரம் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. இரு பொருள்பட மயக்கும் புன்னகையுடன் அவளை கனவு கண்களால் ஈர்த்தான். கன்னங்கள் சிவக்க, நெஞ்சு பதற, இன்ப பரவசத்திலே கால்கள் தள்ளாட, மகிழ்ச்சியில் பூரித்து போனாள் அவள். ஹரிநாதன் அவளை நேசிக்கிறான். மார்பு படபடவென துடித்தது. பரிசா கொடுத்த பேனா எதுக்கு தெரியுமா? எனக்கு கடிதம் எழுதத்தான். இந்த வீட்டுல நமக்கு பேச முடியாம இடைஞ்சலா 2 பெரும் பூதங்கள் இருக்குது. கடிதம் மூலமாவது நாம மனசு விட்டு பேசிக்கலாமே. தன்னுடைய முகவரி சீட்டை அவள் கையில் அழுத்திவிட்டு மாயமாய் மறைந்து போனான். சில நாட்களுக்கு பின்னர் அவனிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது. சுந்தரமூர்த்தி அதை கவனிக்கவில்லை. பின்னர் தான் புரிந்து கொண்டாள், அத்தனையும் திட்டமிட்டு அவர்கள் நாடகமாடியிருக்கிறார்கள் என்று. அவளை அவன் காதலிப்பதாகவும் மணந்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் தெரிவித்து அவளது விருப்பத்தை கேட்டு எழுதியிருந்தான். வேலை கிடைக்கவில்லை. வசதியான ஒரு இளைஞன் காதலித்து அவளை விரும்பி மணக்க முன்வருகிறான். அவளுக்கும் அவனை பிடித்திருக்கிறது. தடை ஏன்?
பேசாமல் கல்யாணத்தை செய்து கொண்டு ஒருத்தனுக்கு மனைவியாக நிம்மதியாக வாழ்வதை விட்டு சுந்தரமூர்த்தி வீட்டில் அனாதையாக திண்டாடப் போகிறாளா? கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் என்று தன் விருப்பத்தை தெரிவித்து ரகசியமாக பதிலும் போட்டுவிட்டாள். பின்னர் பல கடிதங்கள், காதல் கடிதங்கள் இடையே பரிமாறப்பட்டன. 4 மாதங்களுக்கு பின்னர் அவன் மறுபடியும் வந்தான். திருமண முடிவோடு வரப்போவதாக முன்கூட்டியே அவளுக்கு கடிதம் எழுதி விட்டிருந்தான். பெரியம்மாவும் பெரியப்பாவும் சங்கதி கேட்டு கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போயும் போயும் அவங்க வீட்டுல வேலை செஞ்சவளுடைய மகளையா அவன் விரும்புறான்? ஒப்புதல் தர மறுத்தனர். பிறகு மெல்ல சமாதானம் அடைந்து இசைந்தனர். பெற்றோர்கள் இல்லாத பிள்ளையாதலால் கல்யாணத்தை பெரியப்பா எடுத்து நடத்துவதாக ஏற்பாடு. வீண் செலவு தேவையில்லை. வடபழனியில் எளிய முறையில் கல்யாணம் செய்து பிறகு அன்றிரவே கல்கத்தா விமானத்தில் பயணம். இடையே சில நாட்கள் தான் இருந்தன. வேண்டியதை வாங்கிக் கொள்ள சொல்லி வேதவல்லி அம்மாள் அவளிடம் 1000 ரூபாய் தந்தாள். கல்யாணத்துக்கு என்று அழகான அரக்கு வண்ண காஞ்சிபுரம் பட்டுச்சேலை பச்சை கரையில் படிப்படியான சரிகையுடன் அமர்க்களமாக வாங்கியிருந்தாள். காலையில் தலைவலி என்று சொன்ன பெரியப்பாவுக்கு பகலில் அதிகமாகி டாக்டர் வந்து பார்த்ததில் இரத்த அழுத்தம் அதிகமாகிவிட்டது. அவர் மயக்கம் போட்டு விட்டதில் வீடே அமர்க்களப்பட்டு விட்டது. வைத்தியத்தில் நினைவு தெளிந்தார். ஆனால் ஒரு கையும் காலும் விளங்காது போன்ற நிலையில் படுத்த படுக்கையாகி விட்டார். பேச்சு தடுமாறியது. இந்த துக்கிரிக்கு கல்யாணம்னதும் நமக்கே தீங்கு வந்துட்டுதே. வேதவல்லி புலம்பினாள். அதை பற்றி அனுப்பமா கவலைப்படவில்லை. அடுத்த வாரம் கல்கத்தாவிலிருந்து ஹரிநாதன் வரப்போகிறான். ஏற்பாடு படி கல்யாணம் தடையின்றி நடக்கப் போகிறது. படுக்கையில் கிடக்கும் பெரியப்பாவிடம் ஆசி பெற்றுக்கொண்டு தம்பதியர் புறப்பட போகிறார்கள் என்று ஹரிநாத் எழுதியிருந்ததை படித்துவிட்டு அவள் நிம்மதியாக இருந்தாள். அன்று இரவு வேதவல்லிக்கு கால் பிடித்து சைத்தியோபகாரங்கள் செய்துவிட்டு படுக்க போனவள் கொஞ்ச நேரத்தில் தன் அறையிலிருந்து எழுந்து தண்ணீர் சாப்பிட வந்தாள். தீர்க்கமான பேச்சு குரல் சுந்தரமூர்த்தியின் அறைக்குள்ளிருந்து கேட்டது. பேச்சு வராது, கொழ கொழவென வார்த்தைகள் தெளிவின்றி கேட்டன. ஆனாலும் அவள் பெயர் அங்கே அடிபடுவதை கேட்க முடிந்தது. தவிப்படும் கதவுக்கு வெளியே தோசைப்படாமல் காதை தீட்டிக் கொண்டு கேட்டாள். இப்போ திடீர்னு உங்களுக்கு என்ன இப்படி இறக்கம் வந்துருச்சு? அதட்டினாள் வேதவல்லி. கை கால் விழுந்துட்டுது, பாவம்னு தோணுதாக்கும். இத்தனை நாளா எத்தனை பெண்களை நாம இப்படி அனுப்பி வைக்கல, இதுக்கு மட்டும் ஏன் உருகுறீங்க? மேலும் கத்தினாள். அனுப்பமா திகிலுடன் மூச்சை பிடித்து கொண்டு கூர்மையாக காது கொடுத்து கேட்டாள். வேதவல்லி என்ன சொல்கிறாள்? இல்ல, பாவம் அனு. சின்ன பிள்ளையிலிருந்து அந்த வீட்டுல குழந்தையாட்டம் வளர்ந்துட்டுது. அவ அம்மா நமக்கு நாயா உழைச்சிருக்கிறா. இவளும் நல்லாவே வேலை செய்யறா. திருட்டுல கூட கண்ணக்கோல் வைக்கிற இடம் சத்திர இடம்னு வரைமுறை இருக்குல்ல. இந்த கதையெல்லாம் வேணாம். அவளோட அழகுக்குன்னு 30,000 கொடுக்க ஹரிநாதன் ஒப்புக்கிட்டு இருக்கான். கல்கத்தால இவளை லட்டு போல வித்துருவான். அவனுக்குத்தான் நமக்கு தெரிஞ்சு எத்தனை பொண்ணுங்களை காதலிச்சதா கதை கட்டிக்கிட்டதா பேர் பண்ணி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்திருக்கான். உருமினாள் அவள். அந்த பொண்ணுகள் எந்தெந்த பாவிகள் கையில சிக்கி விபச்சாரத்துல ரத்த கண்ணீர் வடிக்குதோ அந்த பாவம்தான். சுந்தரமூர்த்தி தடுமாறினார். பாவம் பார்த்துட்டு இருந்தா ஹரிநாதன் பிளேன்ல பறக்க முடியுமா? இப்படித்தான் உடுத்த முடியுமா? நம்ம கள்ளி வீச முடியுமா? இல்ல நாமும் தான் பங்களாவும் தோட்டமுமா வாழ முடியுமா? போட்டும். ஒண்ணு கேக்குறேன் நான், நீங்க என்ன அவ என்ன கட்டின பொஞ்சாதியா? இப்ப மனசு வச்சா கூட இப்படியே உங்களை விட்டுட்டு கல்கத்தாவுக்கு ஹரிநாதன் கூட்டாளியா புறப்பட்டு போயிருவேன். அங்க போனா லட்சத்துல புறப்பட முடியும். வேதவல்லி, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அதனோட வாழ்க்கையை நாசப்படுத்தாத. ஹரிநாதன் பொய்யா ஒரு தாலிய கட்டி இழுத்துக்கிட்டு போய் சிவப்பு விளக்கு பகுதியில தள்ளிடுவான். எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, மனசாட்சி உறுத்துது. அழுகை கலந்த கெஞ்சும் குரலில் கேட்டார். ச, வாய மூடியா. பெரிய மனசாட்சியை கண்ட யோகியன். அதை என்னைக்கோ எடுத்து ஆணில மாட்டின மனுஷன். அந்த பொண்ணு யமுனாவை ஹரிநாதன் தள்ளினப்போ இப்படித்தான் ஒப்பாரி வச்சிங்க. ஒரு சமயம் உங்க மனசுல இந்த பொண்ணு மேல ஆசை கைசை ஏற்பட்டு இருக்குதோ என்னவோ. உருமினாள் அடித்தொண்டையில். உடல் முழுவதும் வியர்வை கொப்பளிக்க கிளியில் கால்கள் தள்ளாட மூச்சுவிட பயந்தவளாக பூனை போல தன்னறைக்குள் ஓசையின்றி புகுந்து கொண்டாள் அனு. ஹரிநாத் அப்படிப்பட்ட காதகனா? காதலன் என்றல்லவா நம்பினாள். ஐயோ, சுந்தரமூர்த்தி தம்பதியர் உயர்மட்டத்து வாசிகள், பரம்பரை பணக்காரர்கள், கருணை உள்ளம் மிக்க வள்ளல்கள் என்று நினைத்ததெல்லாம் கற்பனைகளா? இந்த மாதிரி வியாபாரமா நடத்துகிறார்கள்? இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? அவள் மனம் பரபரத்தது. அன்றிரவு முழுவதும் உறங்காமல் பலவிதமாக அச்சம், திகில், பதைப்பதைப்பு என்ற உணர்வில் யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தாள். தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும். மறுநாள் காலை அவள் சாமான்கள் வாங்கும் சாக்கில் கடைக்கு புறப்பட்டாள். ஆனால் மகளிர் பாதுகாப்பு இல்லத்தை தேடி பிடித்து அதன் தலைவியிடம் அவள் சரணாகதி அடைந்துவிட மிக பலமாக தீர்மானித்து விட்டிருந்தாள். மகளிர் பாதுகாப்பு தலைவியிடம் தனது நிலை பற்றி அவள் முறையிட்டு கதறிய போது தலைவி நிலை குலைந்து போனாள்.
அனு சென்னையில் தங்கினால் ஆபத்து நிச்சயம் என்பதை அவர் உணர்ந்து விட்டதால், இந்த பர்மா, இனி இந்த ஊர்ல எக்காரணம் கொண்டும் தங்குறது சரியில்லை. அதனால என்னுடைய சொந்த முயற்சி மூலம் உனக்கு உதவி செய்ய முன்வரேன். ஹைதராபாத்ல தரனால என் தோழி மைத்ரேயி அம்மாள் சிறந்த சமூக சேவகி. அவங்க கிட்ட உன்னை அனுப்பி வைக்கிறேன். நீ சௌகரியமா பயம் இல்லாம அங்க வாழலாம் என்றார். அனுப்பம்மாவிற்கு அப்போதிருந்த பதைப்பதைப்பில் உலகின் எந்த கோடிக்கும் தப்பி ஓடிவிட தயாராக இருந்தாள். மிக்க நன்றி அம்மா என்று கண்ணீருடன் நாதழுதழுக்க நன்றி தெரிவித்தாள். மறுநாள் ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் கூண்டிலிருந்து கிளி சுதந்திரத்தின் எல்லைக்கு பறந்தோடி விட்டது. அன்று காலை எழுந்திருக்கும் போதே அவள் தலை பாரமாக கனத்தது. வேலைக்காரி முருகம்மாள் புயலாக வந்து அதே வேகத்தில் வேலையை முடித்து கொண்டு போய்விட்டாள். குளித்த பின் அள்ளி செருகிய கூந்தலை வாரி முடிக்க அறைக்குள் வந்த அனுப்பமா அப்படியே அந்த மேஜை முன் அமர்ந்து விட்டாள். புகைப்படத்தில் அவள் அருகில் தோளோடு தோள் இடித்தபடி, கழுத்து நிறைந்த பூமாலைகளுடன் மனது நிறைந்த மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி இருந்த மித்திரனை பார்த்து கொண்டே இருந்தாள். கண்களிலிருந்து பெருகிய கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோட, மித்ரன், உங்களை நான் என் உயிருக்கும் மேலா நேசிக்கிறேன்னா நீங்க நம்புவீங்களா? உங்க மனசுல ஒரு நூலிழை சந்தேகம் ஏற்பட்டா கூட என் மனசு வெடிச்சு செத்து போயிடுவேன். மித்ரன், நான் நல்லவ. உங்களுக்கு உண்மையான மனைவியாகத்தான் இருந்துட்டு வரேன். உங்க குழந்தைக்கு தாயா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் என்று அரற்றினாள். மித்ரன், உங்ககிட்ட இந்த மகிழ்ச்சியான செய்தியை பேச நினைச்ச சமயம் பார்த்து அந்த பாவி ஹரிநாதன் வந்து என்னை அடையாளம் கண்டுகிட்டானே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்ரன். நான் படிச்சவதான், ஆனா உலகமே தெரியாத மக்கு உலக அனுபவம் வேற இல்லையா? அவனை நான் சந்திச்சப்போ நான் வெளி உலகத்தின் மோசடி தெரியாத 10ஆம் பசலியா இருந்துட்டேன். முதலா சந்திச்ச வாலிபன்கிறதுனால இளமை பருவத்து ஈர்ப்பு, ஒரு போதை இல்லைன்னா கவர்ச்சி. உண்மையில அது காதலே இல்லை. நீங்க சொல்வீங்களே இன்ஃபாச்சுவேஷன், ஆமா, பால் உணர்வுல ஏற்பட்ட கவர்ச்சி. அந்த அயோக்கியம் என்னை நாசப்படுத்த எப்படி திட்டம் போட்டிருந்தான்னு நான் உங்ககிட்ட விவரமா எடுத்து சொல்லிட்டு இருந்தா நீங்க ரொம்ப மன கஷ்டம் அடைஞ்சிருப்பீங்கல்ல. என் சாமர்த்தியத்தால தப்பிச்சேன்னு மெச்சிக்குவீங்க. நானும் கொஞ்சம் அஜாக்கிரதையா அவன் பேச்சுல மயங்கி காதல் கடிதம் எழுதினேன். ஆனா எல்லாமே மனசளவுலதான். எங்க அம்மா உத்தமி, சமையல்காரியா வாழ்ந்தா. ஆனா ஓடி போன கணவனுக்காக வாழ்ந்தா. அவளால வளர்க்கப்பட்டவன் நான். அதனால கல்யாணங்கிற புனிதமான பந்தத்துக்கு அப்புறம்தான் கணவன் மனைவி உறவுன்னு அழுத்தமா மனசுல பதிஞ்ச கொள்கை என்னை காப்பாத்திட்டுது. நீங்க நம்புவீங்களா மித்ரன்? ஒரு பொண் தான் உணர்வுகளை இப்படி கண்டபடி ஓட விட்டாலே அவ கெட்டு போனவளா நினைப்பீங்களா? தயவு பண்ணி அப்படி நினைக்காதீங்க. நான் தாங்க மாட்டேன். என்னால முன்கூட்டியே ஏன் இதை சொல்ல முடியலன்னு கேக்குறீங்களா? ஒரு சமயம் இதை கேட்டு உங்க மனசு கசந்து என் மேல அன்பு இல்லாம போயிட்டா? அப்படி ஒரு பயம். இப்போ மித்ரன், எல்லாமே தெரிஞ்சப்புறம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? விம்மி விம்மி அழுதாள். துயரத்தின் சுமை தாழ முடியாது மனம் குமுற அழுதபடியே இருந்தாள். கிர்ரென்று முன்னரை தொலைபேசி அலறியது. கணவன் போனில் அழைக்கிறான் என்று கண்களை அவசரமாக துடைத்து கொண்டு ஓடினாள். ஹலோ மிஸ்ஸஸ் அனுப்பமா? குரோதமான குரல் மறுமுனையில். பாம்பை கையில் எடுத்தவள் போல் ரிசீவரை எடுத்தவள் கிடுகிடுத்து போனாள். இதயம் திக் திக்கென்று அடித்தது. தொண்டை வரல. யார் அது என்றாள் சிரமத்துடன். ஹலோ, போனை வைக்க வேணாம். நான் அனு இல்ல, மித்ரன் வீடு இல்ல, ராங் நம்பர்னு போனை வைக்க நினைக்காத. உன்னை நான் தேடாத இடம் இல்ல. புத்தக கடையில டிமிக்கி கொடுத்த மாதிரி இப்ப செய்ய முடியாது உன்னால. நீ வேலை செய்யற இடம், உன் கணவன் வேலை இத்தியாதிகளை நான் சரியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். விடமாட்டேன். ஹரிநாதன் மறுமுனையில் கொக்கரித்தான். பெரிய துப்பறியும் மேத, இப்ப எதுக்கு போன் பண்ண? ஆத்திரப்பட்டாள் அவள். கல்யாணத்துக்கு நாளை வச்சுக்கிட்டு சுந்தரமூர்த்தி கிட்ட சொலையா 10,000 கொடுத்துட்டு போனேன். என்னை ஏமாத்திட்டு இல்ல, வஞ்சம் தீக்காம விட மாட்டேன். வாய மூடு அயோக்கிய ராஸ்கல். நீ கல்யாணமா செஞ்சுக்க பார்த்த? என்னை எங்கோ கொண்டு தள்ள வேஷம் போட்ட. என்ன தொழில ஈடுபட்டிருக்கேன்னு சுந்தரமூர்த்தி எனக்கு சொல்லிட்டாரு. உருமினாள். நான் அப்படிப்பட்டவன் தான். ஆனா உன்னை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பினது உண்மை. சி, அப்படியே நீ பண்ணியிருந்தாலும் உன் தொழிலை பத்தி தெரிஞ்ச அடுத்த வினாடியே நான் உன்னை விட்டு ஓடி இருப்பேன். பல பெண்களோட கண்ணீர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னோட வாழ்றதே பாவம். சண்டாளா, நீ நல்லாவே இருக்க மாட்ட. அந்த சுந்தரமூர்த்தி போல கையும் காலும் காதல் கடிதம் கத்த கத்தையா எழுதிட்டு கண்ணகி போல சபிக்கிறியா? அரக்கத்தனமாக சிரித்தான் அவன். நெஞ்சில் நெருப்பாக கனன்றது அனுப்பமாவிற்கு. ஆமாண்டா, உன்னால நாசமாக்கப்பட்ட ஒவ்வொரு பொண்ணும் கண்ணகிதான். வயிறெறிஞ்சி தங்களோட வாழ்க்கைய விலை பேசின கதைகளை நினைச்சு கண்ணீரோட சபிக்கிற ஒவ்வொருத்தையும் நவீன கண்ணகிதான். தெரிஞ்சுக்கோ, என்ன பயமுறுத்தாத. ரொம்ப தெம்பாவே பேசுறதா என்னமோ? அந்த காதல் கடிதங்களை உன் கல்லூரி தலைவி பார்க்க வேணாமா? அப்ப உன் மூஞ்சி. என் கல்லூரி தலைவிக்கு என் கடந்த காலத்தை பத்தி அக்கறை கிடையாது. நான் ஒழுங்கா வேலை செஞ்சு கல்லூரி சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சா போதும். மேலும் அவங்களும் என்ன போல ஒரு பொண்ணு. அவங்கள அணுகி மனம் விட்டு பேசி
எனக்கு ஏற்பட்ட இருக்கிற அந்த ஆபத்தை விவரிச்சு அவங்களை என் பக்கம் என்னால ஈர்த்துக்க முடியும். உன் கணவன் கிட்ட சொல்லி அவர் மனசை நான் குழப்புனா உனக்கு ஏண்டா இந்த கேடுகட்ட எண்ணம்? உன் மேல ஏற்பட்டிருக்கும் தவிர்க்க முடியாத மோகம். என் கணவர்கிட்ட கொண்டு கடிதங்களை காட்டிக்கோ, பயம் இல்ல. என்ன நேரம் தெரியுமா? அவர் மனசுல சந்தேகம் வரும். அப்படி ஏற்படுற வகையில என்னால பேசவும் முடியும். அவர் மனசுல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை குலைஞ்சு போகும். நாளடைவில் உன் மேல வெறுப்பு ஏற்பட்டு அவரே உன்னை ஒதுக்கிடுவாரு. அத்தோட நான் விடுவேனா? உன் கல்லூரி தலைவி கிட்ட உன்னை பத்தி அசிங்கமா சொல்லி உன் வேலையை போக்கிட முயலுவேன். வேலை போனாலும் அக்கறை இல்ல, நான் படிச்சவ, வேற வேலை தேடிக்க முடியும், ரொம்ப பயம் காட்ட வேண்டாம் ராஸ்கல். போன்ல பேசுறதுனால ரொம்ப துணிச்சலா கண்டுபிடித்திட்டுற. நேரம் அங்க வந்தன்னா பொட்டி பம்பா அடங்கி போவேன். உன்னை போல கேசுகள் எத்தனை பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். வேலை தேடிக்கிற சாமர்த்தியம் உனக்கு இருக்கு, ஒப்புக்கிறேன். வாழ்க்கையே போயிட்டா அதை எப்படி மறுபடி தேடிப்ப? ஹரிநாதன் மறுபக்கத்தில் அட்டகாசமாக சிரித்தான். உடம்பெல்லாம் நெருப்பாகி விட்டது போன்று ஆத்திரத்தில் அவள் கொதித்து போனாள். வேலை போனாலும் நான் அஞ்ச மாட்டேன், வாழ்க்கை போனாலும் பயப்பட மாட்டேன். நான் ஒரு சமையல்காரியோட மக, அடிமட்டத்திலிருந்து வந்தவ, மனசுல சில அழுத்தமான கொள்கைகளை கொண்டவ. படிப்புக்கு தக்க வேலை கிடைக்காட்டி கொஞ்சமும் அஞ்சாம புடவை தலைப்பை இழுத்து கட்டிக்கிட்டு 4 வீட்டுல பாத்திரம் தேய்ச்சி போட்டு பிழைச்சுக்குவேன். என்னால பல்லாக்களையும் ஏற முடியும், கீழே இறங்கி நடக்கவும் முடியும். அயோக்கிய நாயே, வைடா போன. ரொம்ப பயமுறுத்தினா போலீஸை கூப்பிடுவேன், தெரிஞ்சுக்கோ. கோபத்துடன் கத்தினாள். போலீஸ்ன்னா உடனே மயக்கம் போட்டுடுவேன்னு நினைக்காத. போலீஸு, ஜெயிலு இதுகள்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. அதனால இந்த மிரட்டலுக்கு நான் மசிய மாட்டேன். நமக்குள்ள சமாதானமா போயிட்டா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. வீணா ரசாபாசம் வேண்டாம். உன் கணவன் ஊர்ல இல்லைங்கிறது எனக்கு தெரியும். உன் வீடு எங்க இருக்குன்னு தெரியும். நீ தனியா இருக்கேன்னு தெரியும். இன்னைக்கு ராத்திரி உன்னோட வந்து தங்க ஆசைப்படுறேன். ஒரு ராத்திரி அந்த உரிமை எனக்கு கொடு. கிடுகிடுவென அனு உடல் நடுங்கி போனாள். நெஞ்சு வேகமாக துடித்தது. பாவி, கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் என்ன கேட்கிறான்? பதறி போய்விட்டாள். உணர்வுகளை நொடியில் சமாளித்துக் கொண்டாள். அந்த கடுதாசிகளை அப்பத்தான் என்கிட்ட திருப்பி கொடுப்பியா? பாத்தியா, நீயே என் வழிக்கு வந்துட்ட. ஒரு நாள் உன்னோட சந்தோஷமா கழிக்க ஒரு கடிதங்கிற தவணை முறையில உன் கடிதங்கள் எல்லாம் திருப்பி தரப்படும். அத்தோட என் கை செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிரு. அடுத்த வாட்டி வரும்போது பணம் கேட்க மாட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் இருட்டினதும் வந்து கதவை தட்டுவேன். அக்கம் பக்கத்துக்கு தெரியாம நீ அழைச்சிக்கிட்டா உன் மானம் பிழைக்கும். இல்லாட்டா கலாட்டா பண்ணி 4 பேருக்கு தெரியறா போல அடிக்கடி நான் வந்து போறது போல ஒரு பெரிய கதையை கிளப்பி விட்டுருவேன். உசிரையே கொடுப்பேன்னு காதல் கடிதம் எழுதினியே, இப்போ உன் உடம்ப கொடுக்க ரொம்ப யோசிக்கிறியே. என் விரோதத்தை சம்பாதிச்சுக்கிட்டா உன் வேலை போயிடும், உன் வாழ்வு போயிடும், அக்கம் பக்கத்துல உன் மானம் போயிடும். அதனால எனக்கு பணிஞ்சு போனா உன் வேலை, கணவன் மானம், மரியாதை இதுகளோட கூட என்ன போல ஒரு உல்லாசமான காதலனும் போனஸா கிடைப்பான். என்ன சொல்ற? எச்சிலை விழுங்கி கொண்டாள் அனுபமா. நீ சொல்றபடி செய்யறதா சரின்னு படுறது, ஒப்புக்கிறேன். ஆனா இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு என் சிநேகிதி ஒருத்தியோட மக ராத்திரி சாப்பாட்டுக்கு வந்துட்டு இங்கே தங்க போறா. நாளை மாலை எந்த விதமான குறுக்கீடும் இருக்காது. நீ தாராளமா வரலாம். உன்னோட சண்டை ஏன், சமாதானத்தோடவே போயிடுறேன். ஓகே? ஏதாவது ஆள்பட திரட்டி அடிச்சு விரட்டலான்னு திட்டம் போட்டா அடுத்த நாளே அத்தனை கடிதங்களையும் உன் புருஷன் மூஞ்சில போட்டு விடுவேன். எந்த கணவனும் இந்த அதிர்ச்சியை சட்டுன்னு ஏத்துக்க மாட்டான். அதுவும் உன் கணவனை போல ஒரு உயர்மட்டத்து அதிகாரிக்கு இது ஒரு பெருத்த இடியா இருக்கும். அதுக்கப்புறம் அலுவலகம் முழுசும் கிசு கிசுக்கும்படியா கதை கட்டிடுவேன். அப்போ அவங்கதி உன்னை உன் கணவன் விஷமா வெறுப்பான். ஒரு சமயம் உடனடியா விவாகரத்துக்கு ஏற்பாடு செஞ்சாலும் செய்வான். அவன் மான மரியாதைகளுக்கு அஞ்சி வாழும் ஒரு சராசரி மனுஷன். முடிவுல உன் வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். விவாகரத்துக்கு அப்புறம் அவன் விரும்புனா மாலையோட அவனை மணக்க பெண்கள் வரிசையில வந்து நிப்பாங்க. ஒன்னையவன் ஏற எடுத்து பார்ப்பான். தெரியும், ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதின்னு இருக்கிற இந்த சமுதாயம். என் வாழ்க்கை தான் பாழாகும். என் கணவன் இன்னொரு நல்ல பொண்ணை கட்டிக்கிட்டு சுகமா இருப்பாரு. உனக்கு உன் புருஷனும் இந்த சுகமான வாழ்வும் தேவைதானே? கட்டாயம் தேவை. அப்போ நீ எனக்கும் தேவை. நாளை சாயங்காலம் இருட்டுற சமயம், அதாவது ஞாயிறு மாலை நான் வருவேன். உனக்கு என் பரிசா ஒரு ஃபாரின் சென்ட் கொண்டு வரட்டுமா? நீயே எனக்கு பெரிய பரிசு. வேண்டாம், நீ மட்டும் வந்தா போதும். ஆத்திரத்தை அடக்கி கொண்டு அனு சிரித்தாள். அப்பாடா, நம்ம கணக்கு வழக்கு ஒரு வழியா தீர்ந்துடுச்சுன்னு மகிழ்ச்சி. பை பை ஸ்வீட் ஹார்ட். போனை வைத்தான். முகத்தில் இருந்து உதிர்ந்து கழுத்து மீது வழிந்து மார்பையும் ரவிக்கையின் கழுத்தையும் நனைத்த வியர்வையை துடைத்து கொண்டு படபடத்த நெஞ்சோடு வேதனையில் குடல்கள் புரள அருவருப்பு உணர்வில் உடல் நடுங்க அவள் அப்படியே சோஃபா மீது சாய்ந்து விட்டாள். இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய போகிறாள்? ஐயோ, ஹரிநாதன் என்கிற பாம்பு அவளை கொத்திவிடப் போகிறதா? சிறிது நேரம் அப்படியே செயலற்று போய் உட்கார்ந்திருந்தாள். திடீரென்று மூளையில் அந்த திட்டம் பளிச்சிட்டது.
அருகில் இருந்த டிராவல் ஏஜென்சியை தொலைபேசியில் அழைத்தாள். ஹைதராபாத்துக்கு விமானம் அல்லது ரயில் பயணத்துக்கு அவசரமாக ஒரு டிக்கெட் வாங்கி தர முடியுமா விசாரித்தாள். மாலை ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ்ல ஒரு டிக்கெட் வாங்கி தர முடியும், 2ஆம் வகுப்பு அன்ரிசர்வ்ட். பரவாயில்லையா? பரவாயில்ல, அதை உடனடியா வாங்கி வைங்க, நேர்ல வாங்கிக்கிறேன் கூறிவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு வெளியே வந்தாள். தெருவில் நடமாட்டம் அதிகம் இருக்கவில்லை. பாவிப்பயல் ஹரிநாதன் எங்கேயாவது நின்று கொண்டு அவள் வீட்டை கண்காணிக்க போகிறானோ என்கிற ஒரு பயம். சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவளுக்கு தெரிந்த யாரையும் தெருவில் காணவில்லை. வெளியே வந்த பிறகுதான் ஞாபகம் வந்தது. அவசரமாக அவள் ஹைதராபாத்துக்கு ஒரு தந்தி அனுப்ப வேண்டுமே. அருகில் இருந்த தபால் ஆபீஸுக்கு விரைந்தாள். அன்று மாலை ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் அவள் புறப்படுவதாகவும் நிலையத்தில் வந்து சந்திக்க வேண்டும் என்றும் தோழி சரையுவுக்கு தந்தியை அனுப்பிவிட்டு ரிக்ஷா ஒன்றை பிடித்துக்கொண்டு அருகில் இருந்த அவர்கள் வங்கிக்கு சென்றாள். வங்கி லாக்கரில் தாலியை தவிர தன் மேலிருந்த நகைகள் அனைத்தையும் கழற்றி வைத்து பூட்டினாள். செலவுக்கு தேவையான கணிசமான ஒரு தொகையை தன் கணக்கிலிருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு விரைந்தாள். கல்லூரி தலைவியின் வீட்டு தொலைபேசி எண்ணை சுழற்றினாள். சாதாரணமாக தலைவிக்கு தன் கீழ் வேலை பார்ப்பவர்கள் தன் வீட்டுக்கு டெலிபோன் செய்வது பிடிக்காது. ஆனால் அனுவின் அதிர்ஷ்டம், அன்று கல்லூரி தலைவி நல்ல மனநிலையில் இருந்தாள். பாம்பேக்கு அவசரமா இன்னைக்கு பயணப்பட வேண்டியிருக்கு. என் வளர்ப்பு தாய் மாரடைப்புல ஆஸ்பத்திரியில ஆபத்தான நிலையில இருக்கிறா. ஒரு வாரம் லீவு தேவை. கொஞ்சம் தயவு பண்ணி எனக்கு லீவ் கொடுத்து உதவணும். குழைவாக பணிவாக கேட்டுக்கொண்டாள். லீவ் மனுவை தபால் மூலம் அனுப்பிட்டு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். தலைவி நல்ல வாக்கு கொடுத்து விட்டாள். முதல் வேலையாக லீவுக்கு மனு எழுதி தபால் உரையில் போட்டு முகவரி எழுதி ஒட்டி கைப்பைக்குள் வைத்துக் கொண்டாள். வழியில் எங்கேயாவது ஒரு தபால் பெட்டிக்குள் அதை வீசிவிட வேண்டும் என்று ஒரு திட்டம். ஒரு சிறு பெட்டியில் மாற்றுடை, சோப்பு, சீப்பு இத்தியாதிகளை எடுத்து அடுக்கி பூட்டி தயாராக வைத்துக் கொண்டாள். ஒரு பாட்டிலில் தண்ணீர், ஒரு சிறு தலையணை, வழிப்பயணத்துக்கு ஒரு சிறு டிஃபன் சம்புடத்தில் தயிர் சோறு. பயணத்துக்கு தயாராகிவிட்டாள். அலமாரிகளை பூட்டி கேஸ் அடுப்பை திருகி மூடிவிட்டு ஜன்னல் கதவுகளை சாத்திவிட்டு முன்னரை மேஜை மேல் ஒரு கடிதம் எழுத உட்கார்ந்தாள். அன்புள்ள மித்திரனுக்கு, கடந்த சில ஆண்டுகளாக மனைவி என்ற தகுதி தந்து என்னை அன்புடன் ஆதரித்ததற்கு மிக்க நன்றி. பிரியும் காலம் வந்துவிட்டது. பிரிந்து கிளம்புகிறேன். ஆனால் தங்களுடன் வாழ்ந்த அந்த இனிய நினைவுகளை சுமந்து கொண்டு கிளம்புகிறேன். காரணம் கேட்காதீர்கள். அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்கள் அனு. எழுதி முடித்த போது எழுந்த விம்மல்களையும் பொங்கிய கண்ணீரையும் அடக்கி கொண்டாள். நாசகாலன் ஹரிநாதன் வீட்டுக்கு வந்து அவளை நாசப்படுத்தும் முன் அவள் தாயார் செய்த அதே தந்திரத்தை இவள் 2வது முறையாக கையாளப் போகிறாள். ஆபத்தை கண்டு ஓடப் போகிறாள். ஹரிநாதன் ஒரு சமயம் அவளை தேடிக்கொண்டு ஹைதராபாத்திற்கும் வந்துவிட்டால் மீண்டும் எங்கே ஓடுவாள்? உலகின் ஓரத்துக்கா? முன்னரை மேஜை மீது கண்ணாடி பூச்சாடியின் கீழ் மித்திரனின் கண்களில் படும்படி கடிதம் நீட்டிக் கொண்டிருக்கும்படி பத்திரமாக வைத்தாள். கடிகாரத்தை பார்த்தாள். கிளம்பினாள். சரியாக இருக்கும் என்று மனதில் பட்டது. காலையிலிருந்து மப்பும் மந்தாரவுமாக இருந்த வானம் திடீரென கருத்து கொண்டு தூர ஆரம்பித்தது. இதுவும் நன்மைக்கே. கொட்டும் மழையில் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு ரிக்ஷாவின் பிளாஸ்டிக் மறைப்பில் மறைந்து கொண்டு டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போய்விடலாம். வாசல் வழியே போனால் ஒரு சமயம் அவன் கண்களுக்கு பட்டுவிட்டால் ஆபத்து. தோட்டத்து பின்புக்கச் சவர் தாழ கட்டப்பட்டது. அவள் முயன்றால் மெல்ல ஏறி அதன் பின்பக்கம் போகும் சிறு சந்துக்குள் குதித்து விடலாம். அந்த சந்தின் முனையில் பல ரிக்ஷாக்கள் நிற்பது வழக்கம். கிளம்பும் முன் வீட்டை ஒரு முறை பார்த்து கொண்டாள். அடக்கமாட்டாத வேதனையில் நெஞ்சு குமுறியது. இன்பமாக அவள் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டிலிருந்து ஹரிநாதன் என்னும் சண்டாளன் கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டிருக்கிறானே பாவி. கொதித்த நெஞ்சுடன் அவள் குமுறிய துயரத்தை அடக்கி கொண்டு வாயில் கதவை பூட்டிவிட்டு தோட்டத்தின் பின்பக்கம் வந்தாள். மித்திரனை விட்டு அவள் பிரிந்து ஓடுகிறாள். ஆனாலும் ஒரு விஷயம் மனதுக்கு சிறிது ஆறுதலை தந்தது. அவர்களது அன்பின் பிணைப்புச் சங்கிலியின் ஒரு துண்டோடுதான் பிரிகிறாள். மித்திரன் குழந்தையை அவள் பத்திரமாக வளர்ப்பாள். ஒரு நல்ல தாயாக இருந்து பரிவுடன் ஆளாக்குவாள். பின்னர் மேலே தொடர்ந்து சிந்திக்க முடியாது கன்னத்தில் வழிந்த கண்ணீர் தலைமீது உதிர்ந்த மழை துளிகளுடன் வாயில் பட்டு உப்பு கரிக்க மெல்ல எம்பி சுவரின் மீது ஏறி பக்கத்து சிறு சந்துக்குள் மழை இருட்டில் இறங்கி மறைந்து போனாள். தடக் தடக்கென்று ரயில் வண்டி எழுப்பிய ஓசையுடன் போட்டியிட்ட இதயத்துடன் அவள் வண்டிக்குள் ஒரு மூலையில் கூட்டத்தோடு ஒடுங்கிக் கொண்டிருந்தாள். பயணம் முழுவதும் மித்திரனை பற்றிய சிந்தனைதான். சில அலமாரிகளின் மறு சாவி மித்திரனிடம் கிடையாதே. சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேனே, என்ன செய்ய? தபாலில் பின்னர் அனுப்பிவிட வேண்டும். எங்கிருந்து அனுப்புகிறோம் என்பது மித்திரனுக்கு தெரியக்கூடாது. மறுநாள் காலை ரயில் நிலையத்தில் இறங்கிய போது அவள் தோழி கணவருடன் அவளுக்காக காத்திருந்தாள். சரையு முன்னைவிட சற்று பருத்திருந்தாள். அவ்வளவுதான், வேறு மாறுதல்கள் இருக்கவில்லை. தோட்டத்தில் தோழியை கண்டதும் ஓடி சென்று அவளை இறுக கட்டி கொண்டாள். அடி வயிற்றிலிருந்து புரண்ட துக்கம் நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் புரள, சரையு
தாங்க முடியாது அனு விம்மி விட்டாள். இவ்வளவு சுருக்க நீ புறப்படுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்னம்மா அனு, ஏன் அழற? நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கேனே. ஆனந்த கண்ணீரா? இருக்காதா பின்ன. தாய்மைங்கிறது எத்தனை ஒரு இனியமா அனுபவம் தெரியுமா? பெண்களுக்கு இயற்கை வழங்கிட்டு இருக்கும் ஒரு வரப்பிரசாதம். தோழியின் காதுகளில் மெல்ல கிசுகிசுத்து கொண்டு தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். அம்மாவின் அரவணைப்பிலே இருப்பது போன்றதொரு தெம்பில் உணர்வுகளை சமாளித்துக் கொண்டு அனு தோழியுடன் புறப்பட்டாள். கணவனை பிரிந்து இருந்த போது கனத்த நேரம், நத்தையாக ஊர்ந்த நாட்கள் இப்போது இறக்கை கட்டி கொண்டு பறந்தன. இது அனுவிற்கு மிக்க அதிசயமாகத்தான் இருந்தது. அவரையும் கூட அழைச்சிட்டு வந்திருக்கலாம். 2 பேரையும் ஜோடியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா, ஏமா எல்லா நகைகளையும் கழட்டி வச்சுட்டு வந்திருக்க? சரையு மாமியார் பிரதிமா கேட்ட பொழுது அனு திடுக்கிட்டு போனாள். ரயில் பயணங்கள் இப்போ ரொம்ப ஆபத்தாகிட்டு இருக்கு. ரொம்ப திருட்டு நடக்கிறதுன்னு அடிக்கடி பத்திரிக்கையில பாக்குறோம் இல்லையா? அதனால அனுப்பமா எல்லா நகைகளையும் வீட்லயே கழட்டி வச்சுட்டு வந்திருக்கா. என்ன கேட்டா அது புத்திசாலித்தனமான காரியம்தான். தோழி சரையு பரிந்து கொண்டு பேசினாள். ஆமாம்மா, நான் தனியா வந்ததுனால முன்னெச்சரிக்கையா நகைகளை வீட்டுல விட்டுட்டேன். அவள் மென்று விழுங்கினாள். பொய் சொல்றா. ஒரு விலை உயர்ந்த பொருளை கூடவே கூட்டு வந்திருக்கா. அதான் குட்டி மித்திரனை தனக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காளே, அதை மறந்துட்டீங்களே. சரையு பரிகசித்த போது அனு முகம் சிவந்து போனாள். இன்பமும் துன்பமும் கலந்த உணவுடன் நெஞ்சிலே ஒரு தவிப்பு. இப்படிப்பட்ட நல்லவர்களிடம் உண்மையை நிலையை சொல்லாமல் எத்தனை நாள் இங்கே தங்கி இருக்க முடியும்? சுமங்கலி பொண்ணு இப்படி கையும் கழுத்தும் காதும் வெறுமையா இருக்கிறது நல்லா இல்ல. என் பெட்டியில ஒரு முத்து செட்டு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோ என்று பிரதிமா கூறிவிட்டு தாயின் பரிவுடன் தன் அலமாரியிலிருந்து ஒரு சிறு நகை பெட்டியை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தாள். அதில் ஒரு ஜதை முத்துத்தோடுகள், வளையல்கள், ஒரு சிறு முத்து மாலை ஆகியவை இருந்தன. அப்பா, இப்பத்தான் பார்க்க நல்லா இருக்கு. நகைகளை அணிந்த பின்னர் பிரதிமா அவள் கன்னங்களை தொட்டு வழித்து திருஷ்டி சொடுக்கினாள். சரையு அடுத்த நாளே அவளை கடைக்கு அழைத்துச் சென்றாள். கற்கள் பதித்த, கண்ணை பறித்த வண்ண வண்ண ஹைதராபாத் வளையல்களை வாங்கி கை நிறைய அடுக்கிவிட்டாள். உன்னை கூடவே கொஞ்ச நாள் இங்கேயே வச்சிருந்துகிட்டு அப்புறம் எங்க வீட்லயே பிரமாதமா உன் வளைகாப்ப நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். உன் கணவர் உன்னை அது வரைக்கும் எங்க வீட்டுல விட்டு வைக்க மாட்டாரே. நாளைக்கே வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. புறப்படுன்னு உடனே கூட்டிட்டு போயிருவாரேன்னு கவலை. அதனால கை நிறைய வளைகளை வாங்கி அடுக்கி அழகு பார்க்க கூட்டு வந்தேன். சொல்லிக்கொண்டே கடைந்தெடுத்தாற் போல் இருந்த அனுவின் 2 கரங்களிலும் குலுக்கிய வளைகளை மிகவும் ஆசையோடு பார்த்து சரையு மகிழ்ந்தாள். வலை போட்டுக்கிறதுக்கே சிருஷ்டிக்கப்பட்டது போல உன் கை எத்தனை முழுமுழுன்னு இருக்கு. என் கைய பாரு, முண்டும் முரடுமா. சிரித்து கொண்டே தோழியின் கரங்களை செல்லமாக வளையல் ஒலிக்க குலுக்கினாள் சரையு. தோழியின் கபடமற்ற அன்பில் அனுவின் மனம் கரைந்து போனது. இத்தனை நல்ல ஒரு தோழியை இன்னமும் ஏமாற்றுவது முறையா? உண்மையை சொல்லிவிட்டால் விடியற் காலையிலேயே உன்னை யார் எந்திரிக்க சொன்னாங்க? பல் தொலைக்கிட்டு படுக்கையிலே இருந்தா நான் உனக்கு காஃபியும் ரொட்டியும் எடுத்துட்டு வந்து வைக்க மாட்டேனா? என்ன உன் தாயாட்டம் நினைச்சுக்க. இது சமயம் ஒரு தாய் உயிரோட இருந்தா உன்னை ஒரு வேலையும் செய்ய விடுவாங்களா? குளியலறையில ஜாக்கிரதையா காலை வச்சு நடம்மா. வழுவழுப்பான மொசைக் போட்டு தொலைச்சிட்டான். சரிக்கு விழுந்துட்டுன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம். தாயின் பரிவோடு பிரதிமா எச்சரித்தாள். சறுக்கி விழாதிருக்கத்தானே அவள் இப்படி ஓடி வந்து அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாள். அன்பை பொழியும் அந்த குடும்பத்தாரிடம் அவள் உண்மையை சொல்லாது ஒளித்து வைத்திருப்பது பெரும் தவறு. எத்தனை நாட்கள் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? தீவிரமாக சிந்திக்க தொடங்கினாள். அவள் அங்கே வந்து 6 நாட்கள் ஓடிவிட்டிருந்தன. 7வது நாள் காலை அவள் தன் கல்லூரி தலைவிக்கு தொடர்ந்து லீவு கேட்டு ஒரு கடிதம் எழுத மேஜை அருகே உட்கார்ந்தாள். பாம்பேக்கு போக வேண்டும் என்றுதான் ஆரம்பத்தில் லீவு கேட்டாள். கடிதம் ஐதராபாத்திலிருந்து வந்திருப்பதை தலைவி கண்டுகொண்டால் சந்தேகத்துக்கு இடமாகிவிடுமே. சரையுவிடம் இனி மறைத்து வைப்பதில் பயனில்லை. அவளிடம் மனம் விட்டு எல்லாவற்றையும் சொல்லி அவளுடைய உதவியை பெற வேண்டும். அவள் கணவர், மாமியார் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொண்டதும் கட்டாயம் உதவுவார்கள். முதலில் லீவு மனு கடிதத்தை பாம்பேக்கு அனுப்பி அங்கிருந்து சரோயுவின் நண்பர்கள் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது முதல் காரியம். மேஜை மேலிருந்த பேனா ஒன்றை எடுத்துக்கொண்டு காகிதத்தை பரப்பிக்கொண்டு எழுத குனிந்தாள். பாம்பேயில் அவளுக்கு தெரிந்த முகவரி எதுவுமே கிடையாதே என்ற நினைப்பு நெஞ்சை நெருடவே சரோயுடன் கேட்க எழுந்தவள் திடுக்கிட்டு போனாள். கதவை தள்ளி கொண்டு வந்த சரையு மிகவும் உரிமையுடன் ஓடி வந்து அவள் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். உனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்ல போறேன். பதிலுக்கு நீ என்ன எனக்கு வாங்கி தர போற? தோழியின் கன்னத்தை கிள்ளிவிட்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தாள். மகிழ்ச்சி? அவள் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி என்ன இருக்கிறது? கலவரத்துடன் விழித்தாள் அனு. இன்னைக்கு காலையில தான் என் மாமியாரோட பந்தயம் வச்சேன். இப்போ நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு தெரியுமே. இப்படித்தான் நான் தீபக்க உண்டாயிருக்கப்போ எங்க அம்மா வீட்டுல 10 நாள் இருக்க போனப்போ இவர் நிழல் போல மறுநாளே வந்து நின்னாரு. இவள் என்ன சொல்கிறாள்? அனுவுக்கு ஒரே குழப்பம்.
மித்ரன் வந்திருக்காரு, ராத்திரியே வந்துட்டாராம், ஹோட்டல்ல தங்கியிருந்தாராம். நம்ம வீடு இங்க இருக்கும்போது அவர் எப்படி ஹோட்டலுக்கு போலான்னு முன்னரையில என் மாமியார் அவரோட சண்டை போடுறாங்க. என்ன அப்படி பிரமிச்சு போய் நிக்கிற? கதவை திறந்ததும் நானும் பிரமிச்சு போயிட்டேன். ஒரு 6 நாள் கூட உங்களால அணுவை எங்ககிட்ட விட்டு வைக்க முடியாதான்னு கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்திருக்கேன். பரபரப்புடன் மகிழ்ச்சியாக பேசினாள் சரையு. மித்ரனை நான் சந்திப்பதற்குள் தரை பிளந்து என்னை அப்படியே விழுங்கிவிடக் கூடாதா? ஐயோ, அவர் முகத்தில் எப்படி விழிப்பேன்? குமுறி கூக்குரலிட்டு அழவேண்டும் போன்ற வேதனையுடன் அனு நாற்காலியை விட்டு எழுந்து கதவருகில் வருவதற்குள் கனமான காலடி ஓசை கேட்டது. உள்ளே நுழைந்த மித்திரன் கதவை சாத்திக் கொண்டு அதன் மேல் சாய்ந்தபடி அவளை உற்று பார்த்தான். அந்த பார்வையில் தெரிந்த உணர்வை புரிந்து கொள்ள அவளுக்கு அப்போது உடம்பிலோ உள்ளத்திலோ நினைவிலோ தெம்பில்லை. சுருண்டு விழுந்து விடுவாள் போல தொய்ந்து போனாள். என்ன அப்படி பார்க்காதீங்க மித்ரன், எனக்கு பயமா இருக்கு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், அப்படி பார்க்காதீங்க. வார்த்தைகள் தடுமாற கண்களில் நீர் பொழிய அவள் தளதளத்தபடி கீழே விழுந்து விடா வண்ணம் நாற்காலியின் பின்புறத்தை ஆதரவாக பற்றி கொண்டாள். மித்ரன், எல்லாத்தையும் விவரமா சொல்லிடுறேன், என்ன மறுபடி அப்படி பார்க்காதீங்க, விசும்பினாள். கண்களை தொடச்சுக்கோ, ஆபீஸ்கார வாசல்ல நிறுத்தி வச்சிருக்கேன், வெளியில எங்கேயாவது போய் பேசலாம் வா என்றான் மித்திரன். பரபரப்புடன் முகத்தை கழுவி பொட்டிட்டு முடியை சீராக்கி கொண்டு அவள் வெளியே வந்தாள். குற்ற உணர்வின் சுமையால் நெஞ்சு கல்லாக கனத்தது. அன்பான அவள் கணவன் மித்திரன் இப்போது ஒரு அந்நியனை போல அவளுக்கு அச்சத்தை கொடுத்தான். நாங்க சீக்கிரம் வந்துருவோம் கூறிக்கொண்டே அவள் உட்கார காரின் முன்பக்கத்து கதவை திறந்தான் மித்திரன். தனிப்பட பேச வேண்டியது ரொம்ப இருக்கோ? எங்க வீட்டுல பேசினா சுவர்கள் கேட்டுடும் பயமா? சரி, சீக்கிரம் சாப்பாட்டுக்கு திரும்பி வந்துருங்க. 2 பேரும் சேர்ந்தாப்புல வந்திருக்கீங்கன்னு ஒரு பலமான விருந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டு வந்து சாக்கு போக்குகள் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். மாப்பிள்ள பத்திரமா வண்டி ஓட்டுங்க, ஜாக்கிரதையா குழந்தைய அழைச்சிட்டு போய் விரைவா வாங்க. ஓங்கிய குரலில் உற்சாகமாக பேசி பிரதிமா வழி அனுப்பினாள். இரும்பு வளையம் முழுவதையும் அடைத்து கொண்டு வெள்ளை வளேரென்று பூத்து சிரித்த போகன் வில்லா அடர்ந்து கிடந்த மரத்தின் அருகே பார்க் பெஞ்சில் அவன் உட்கார்ந்தான். பயந்து கொண்டே ஓரத்தில் அனு அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரம் இருவரும் பேசவே இல்லை. வெடுக்கென மித்திரன் அவள் பக்கம் திரும்பினான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்ப? எடுத்த எடுப்பிலே கோபத்தோடு அவன் கேட்டதும் அனுபமா நடுநடுங்கி போனாள். உங்களை சந்திக்க துணிவு இருக்கல. உண்மையை சொன்னா நீங்க நம்புவீங்களோ இல்லையோன்னு பயம். இந்த நிலையில எனக்கு இங்க ஓடி வரதை தவிர வேற வழி. நான் கேட்கறது வேற. டாக்டர் ரேவதி கிட்ட இருந்து பில்லும் உன்னை பத்தின ரிப்போர்ட்டும் வந்திருந்தது. மிஸ்டர் மித்ரன், மகிழ்ச்சியான செய்தி ஒன்ன சொல்ல விரும்புறேன். விரைவில் நீங்க தந்தையாக போறீங்கன்ற என் பாராட்டுதல்கள்னு ஒரு சின்ன கடித துண்டும் அதுல இருந்தது. இந்த மாதிரி சமயத்துல இத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பயணம் செய்ய உனக்கு என்ன துணிச்சல்? அதைத்தான் கேட்டேன். நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு இதனால ஏதாவது பாதிப்பு வந்தா? அப்படின்னா நீங்க என் கடிதத்தை படிக்கலையா? அனு வியப்பும் துயரமுமாக வினவினாள். படிச்சேன். வேற யாரோ போல உன் காலேஜுக்கு மறுநாள் போன் பண்ணி கேட்டேன். நீ 1 வார லீவ்ல பாம்பேக்கு போயிருப்பதா தெரிஞ்சது. வேலைக்காரி நான் வந்ததும் என்னை பார்த்து ஒரு மாதிரி முழிச்சா. உண்மை அவளுக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும்னுட்டு நான் உன்னை அவசரமா பிளேன்ல பாம்பேக்கு வர சொல்லியிருந்தேன். சொந்தக்காரர் ஒருத்தருக்கு உடம்பு சுகமில்ல, ஆபத்தான நிலையில் இருக்கிறாரு. அதனால பாம்பேல இருந்து 10 நாள் லீவ் போட்டு தங்க வச்சிட்டேன். இடையே எனக்கு ஒரு காரியமா சென்னைக்கு வர வேண்டியிருந்தது. அப்படியே வீட்டுல திருட்டு போகாம எல்லாம் பத்திரமா இருக்கான்னு செக்அப் பண்ண வந்தேன். இத்தனை விவரம் முருகம்மாளுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. அனுப்பமா குனிந்தபடி கால்கட்டை விரலால் புல்தரையை கிளறி கொண்டிருந்தாள். அப்புறம் நீ எங்க தான் போயிருப்பேன்னு நாள் முழுசும் யோசிச்சு மண்டைய குழஞ்சிட்டே இருந்தப்பதான் ஹைதராபாத் நினைவு வந்தது. கழுதகட்டா குட்டிச்சவர்னு நினைச்சுன்னு பார்க்க வந்துட்டீங்க. நான் இங்க வந்ததோட காரணம் தெரியுமா? தெரியும். ஹரிநாதன்கிறவன் என்னை சந்திக்க அலுவலகத்துக்கு வந்திருந்தான். திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் அனு. அவள் மார்பு படபடவென அடித்து கொண்டது. அந்த கடிதங்கள் அதெல்லாம் பத்தி ஏதாவது சொன்னானா? திகிலுடன் கேட்டாள். சொன்னா, அதெல்லாம் குப்பை கொடையில போட சொன்னேன். பயமுறுத்துறவங்கள போலீஸ்ல காட்டி கொடுத்து தக்க தண்டனை வாங்கி தர என்னால முடியும்னு. அவன் உங்ககிட்ட பயந்துட்டானா? மறுபடி அவன் அங்க பார்த்தா கை காலில் முறிச்சு கூவத்துல போட்டுட்டு மறுகாரியம் பார்ப்பேன். அவன் விளையாட்டுக்கு வேற ஆளை பார்க்கணும்னு என் விஸ்வரூபத்தை காட்டினதும் பையன் டம்மி ஆகிட்டான். அந்த கடிதங்களை பார்த்து என்னை பத்தி தப்பா நீங்க ஏதாச்சும் நினைக்கலையா? நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சேன்னு கோவப்படலையா? எனக்கு எல்லாம் முன்னையே தெரியும். மைத்ரேயி அம்மா உன்னை பத்தின விவரம் பூராமும் சொல்லி இருந்தாங்க. தெரிஞ்சுக்கிட்டா என்ன நீங்க மனம் ஒப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? மனம் ஒப்பி நீ நல்ல பொண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அனு, இந்த கற்புங்கிற விஷயம் காலத்துக்கு ஏத்தபடி கணிப்பும் மாறுது. மண்ணை அள்ளி பிசைஞ்சு குடமாக்கி அதுல தண்ணீர் கொண்டு வந்த ரேணுகா கந்தர்வனோட நிழலை பார்த்து கற்பழிஞ்சு போன புராண கதைய இப்போ நடைமுறையில நாம ஒத்துக்க முடியுமா? கமலஹாசன் எவ்வளவு அழகா இருக்கிறாரு, என்னமா நடிக்கிறாரு.
ரஜினி என்ன ஸ்டைலா சண்டை போடுறாருன்னு மாஞ்சு போற இளம் பெண்கள் அத்தனை பேரும் அந்த பழைய புராண கணிப்புல கற்பின் எல்லைய மீறினவங்களா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற கல்லூரிகள் பரவலா இருக்கு. சேர்ந்து வேலை பார்க்கிற அலுவலகங்களும் இருக்கு. இளம கவர்ச்சியில ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியப்படலாம். அந்த காதல் சில சமயம் வெற்றி அடைஞ்சு கல்யாணத்துல முடியலாம். சில நேரங்கள்ல தோல்வி அடையலாம். காதலிக்கிறதுல மட்டுமே ஒரு ஆணோ பொண்ணோ நடத்தையில தவறிட்டாங்கன்னு கணிப்பு பண்ணா வருங்காலத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியாது. மித்ரன், உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. கணவன் மனைவின்னு திருமணத்துல இணைகிற ஜோடிகளுக்கு இன்னைக்கும் நாளைக்கும் தான் சொந்தம். நேத்து அவங்களுக்கு சொந்தமே இல்ல. கணவனுக்கு மனைவியினுடைய நேற்றைய நிகழ்ச்சிகளை அறிய கேட்டறிய உரிமையே இல்ல. மனைவிக்கு கணவனோட கடந்த காலத்துக்குள்ள புகுந்து குழப்பம் செய்யற எந்தவித உரிமையும் கிடையாது. உனக்குத்தான் தெரியுமே, நான் உமர் கயாத்தின் பக்தன்னு. அன்பார்ன் டுமாரோ அண்ட் டெட் எஸ்டர்டே. Why fret about them if today be sweet? நேத்தும் நாளையும் பத்தி நான் நினைக்க விரும்பல. இன்னைக்கு கிடைக்கிற இனிமைய அனுபவிச்சு மகிழ்வோடு வாழ விரும்புறவன். இத்தனை வருஷங்கள் என் மனசு உணர்வு உள்ளத்தோட கலந்து வாழ்ந்த உனக்கு என்ன புரியலையா? அனு, மை ஸ்வீட் அனு, என்ன காரியம் பண்ண? என்ன எவ்வளவு மட்டமான மனுஷனா நினைச்ச? என்னை விட்டுட்டு என் குழந்தையோட ஓடி வந்துட்டியேம்மா. உன்னை இந்த மித்திரன் விடுவானா? நீ எங்க போனாலும் உன் பின்னாலேயே நிழலா துரத்திக்கிட்டு வரமாட்டானா? உன் மேல வச்சிருக்கிற அன்ப எத்தனை சாதாரணமா நினைச்சு சொல்லிக்கொண்டே அவளது கரங்களை பற்றிய போது உணர்ச்சி வசப்பட்டு போன அனுபமா அது பொது பூங்கா, மற்றவர்கள் இருப்பார்கள் என்ற நினைவை மறந்து போனாள். மித்ரன், நீங்க எத்தனை நல்ல ஒரு கணவன். எனக்கு இப்படி ஒரு பாக்கியமா? நினைச்சு பார்க்க முடியல. அவனது தோளில் சாய்ந்து கொண்டு விசும்பினாள். நினைச்சு பார்க்க வேண்டாம், என்னோட நீண்ட காலம் வாழ்ந்து பாரு. அசடு, அழாத. நாளைக்கு ஊருக்கு பிளேன்ல போ டிக்கெட் தயாரா வாங்கி வச்சிருக்கேன். சரையு மாமியாரு குலாப் ஜாமுன் நல்லாவே செய்வாங்க. நாம முதல்ல அதை போய் விருந்து சாப்பிடுவோம். கிளம்பு. என் குழந்தையோட குரல் இனிமையா இருக்கணும்னு என் கையால உனக்கு இப்பவே இனிப்பு தரப்போறேன். எங்க வாய காட்டு. சட்டை பையில் இருந்த சாக்லேட்டை எடுத்து ஒடித்து ஒரு பகுதியை அவள் வாயில் போட்டு மீதியை தன் வாயில் போட்டுக்கொண்டான். சாக்லேட்டை மென்று கொண்டே அவளை தழுவியபடி காருக்கு தள்ளி கொண்டு போனான் மித்திரன். வாயில சாக்லேட் இனிக்க, கன்னத்தில் வழிந்த கண்ணீர் உதட்டில் பட்டு உப்பு கரிக்க, வருங்காலத்தில் நிகழப்போகும் இனிப்பு கரிப்பு கசப்பு எல்லாவற்றையும் மித்திரனின் பலம் பொருந்திய தோளின் அணைப்பிலே தாங்கிக் கொள்ள முடியும் என்ற தெம்பில் அனுபமா கணவனுடன் மகிழ்ச்சியாக நடந்தாள்.